எல்லாம் தேவ சமூகத்தில் வலது கையை உயர்த்தி ஒருத்தரையும் பார்க்க வேண்டாம். ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகின்ற இந்த தருணத்திலே வந்திருக்கிற மகனே மகளே, ஒரு காரியத்தை அறிக்கை செய்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போற. எல்லாம் ஒப்பு கொடுத்து என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். எத்தனை பேர் உண்மையா சொல்ல போறீங்கன்னு தெரியல. ஒருவேளை இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல விரும்புகின்ற பிள்ளைகள் வலது கையை உயர்த்தி ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். எங்கேயோ வாழ்ந்த ஆண்டவர் அறியாத அந்நிய தெய்வங்கள் பின்னாடி அலைந்து திரிந்திருந்த உன்னையும் என்னையும் ஆண்டவர் அழைத்து வந்து அவர் அன்பில் நிலைக்க வைத்து பரலோக குடும்பத்தில் ஒருவராய் இணைத்து பரிசுத்தலுக்கு நேராய் நிற்கத்தக்கதாக அநேக காரியங்களை உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் செய்து இன்று நம்மை பூரணப்படுத்த விரும்புகின்ற ஆண்டவருக்கு நேராய் ஒப்பு கொடுத்து என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். எந்த சூழ்நிலையோ என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். இந்த சூழ்நிலையோ அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி நீங்கள் கொடுத்த பொறுப்பதனை ஆண்டவரே நீங்கள் வரும் வரை காத்துக் கொள்ளத்தக்கதாக எனக்கு உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க, தொடர்ந்து நடத்துங்க. உன்னதத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி கொடுங்க. தரை மட்டும் காட்டுகின்றேன் ஆண்டவர் தாமே இந்த காலை வேளையில பேசுங்க. மீட்பு ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும். மறுபடியுமாய் உங்களை சந்திப்பதில் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறது. மறுபடியும் தேவன் ஒரு தருணத்தை கொடுத்து தேவ சமூகத்தில் நிற்க வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு உண்மைகள் ஊழியக்காரனாய் தொடர்ந்து ஓடத்தக்கதாக கர்த்தர் இந்த காலை வேளையிலும் அடியனை கொண்டு பேசுகின்ற அவருடைய வார்த்தைக்காக கோடி ஸ்தோத்திரம். மறுபடியும் எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்களுக்கு எழுதின நிருபத்தின் கொஞ்சம் எலிசாவின் காரியத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து இந்த நாளிலும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை தெரிந்து கொண்டு நம் தேவ சமூகத்திலிருந்து கடந்து செல்வோம். ஆனாலும் தேவனுக்கு சாட்சியாய் கடந்து செல்வோம் என்று 19வது அதிகாரத்தில் 19-20 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படியே அவன் அவ்விடமிட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்போர்ட் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும். அதற்கு பின் உம்மை பின் தொடருவேன் என்றான். அதற்கு அவன் போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக் கொள் என்றார். அல்லேலூயா. எலியா எலிசாவிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். நான் உனக்கு செய்ததை என்ன செஞ்சாரு? என்னப்பா செஞ்சாரு? அல்லேலூயா. என்ன செஞ்சாரு? சொல்லுங்க சொல்லுங்க. அதுதான் சால்வையா. இங்க பயப்படுற ஒரு விஷயமும் கிடையாது. இங்கன்னா எக்ஸாம் நடக்குது. நம்ம இது தப்பா இருக்குமோ,
இல்லை ஜூஸை கொடுக்க முடியலன்னு அவர் என்ன பண்ணாரு அப்படின்ட்டு. சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் கவனமா கேட்கணும். அல்லேலூயா. தேவ சித்தத்தை செய்ய வேண்டுமானால் தேவ சத்தத்தை கவனத்தோடு கூட கேட்க வேண்டும். அங்கே எலியா செய்த ஒரே ஒரு காரியம் என்ன? எலிசாவிடத்திலே வந்தார். தேவன் மீது வைத்திருக்கிற காரியம் பெரிதென்பதை அவனுக்கு உணர்த்தத்தக்கதாக அவர் மீது இருந்த சால்வையை எடுத்தார், அவர் மீது போட்டார். போட்ட மாத்திரத்திலே ஒரு காரியம் அவருக்கு புரிஞ்சிச்சு, இது ஏன் வேலை இல்லை. அல்லேலூயா. மாடுகள் பின்னாக அலைந்து கொண்டு இருப்பது என் வேலை அல்ல, மனுஷனை பிடிக்கத்தக்கதாக தேவனை அழைக்கும் பொழுது இந்த காரியத்தில் நான் நிற்கக்கூடாது என்பதை அறிந்தவராய் உணர்ந்தவராய் உடனே என்ன பண்றாரு? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளையும் தேடி வந்தாரு, நமக்கும் தரிசனத்தை கொடுத்தாரு. ஆனால் நாம என்ன பண்ணிட்டோம்? முன்னாடி சாதாரணமா மாடு வச்சிருந்தோம், இப்ப அதை மறந்துட்டு என்ன பண்ணிட்டோம்? எருமை மாடு மேய்க்க ஆரம்பிச்சிட்டோம். அல்லேலூயா. உங்களைங்களே ஆண்டவர் தேடி வந்தது உண்மைதான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க. அல்லேலூயா. உயிரோடு கூட இருக்கிறவங்க உங்க காரியத்தில் என்ன பண்ணுங்க? நான் உயிரோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஞாபகப்படுத்தி கொண்டே இருங்க. இல்லைன்னா நான் மறந்துடுவேன். அப்புறம் அடக்க ஆராதனை தான். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இப்போ இவ்வளவு நாட்களாய் மாடுகளுக்கு பின்பாக அலைந்தவன் தான், மாடுகளுடைய சிந்தைகளை அறிந்தவன் தான். ஆனால் மணவாளனுடைய சத்தம் கேட்கும் பொழுது நல்ல மணவாட்டியாய் தன்னை அலங்கரித்துக் கொள்ளத்தக்கதாக அசுசிகளை உதறிவிட்டு உலகத்தின் இன்பத்தை வெறுத்துவிட்டு ஆண்டவர் பின்னாடி வரத்தக்கதாக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு சொல்கின்றான், உம்மை பின்தொடருவேன். அல்லேலூயா. அவர் சொல்லுகின்ற காரியம் தான், உம்மை பின்தொடருவேன். யாரை பார்த்து சொன்னாரு? யாரப்பா பார்த்து சொன்னாரு? நல்லா புரிஞ்சுங்க. ரெண்டு காரியங்களை இங்க நாம் புரிந்து கொள்ளணும். ஒண்ணு, அங்க இருக்கிற எலியாவை பார்த்து சொல்லியிருக்கலாம், இல்ல எலிசா தன் மீது வைத்திருந்த தேவனுடைய தரிசனத்தை பார்த்து சொல்லியிருக்கலாம், நான் உங்களை பின்தொடருவேன் ஆண்டவர். அவர் எப்படி ரெண்டு விதமா சொன்னாலும் ஆண்டவருக்கு உட்பட்டு தான் பின்தொடர்றாரு, உலகத்தின் காரியத்தை அல்ல. அல்லேலூயா. இம்மட்டும் எங்கதான் இருந்தாரு? எங்கதான் இருந்தாரு? பக்கத்துல கை வச்சு சொல்லுங்க. ஏர் உழுது கொண்டு இருந்தார், நல்ல விவசாயியா இருந்தார், நல்ல நிலத்துல விதைச்சாரு. ஓகே, ரைட், எல்லாம் உண்மைதான். ஆனா இப்போ ஆண்டவர் அழைத்த அழைப்பை புரிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமாய் செயல்படத்தக்கதாக தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார். அல்லேலூயா. பக்கத்துல கை வச்சு, உங்க அழைப்பு இருந்ததாலே நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததாலே நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்னை காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்புக்கு உங்க கிருபை என்னை காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்புக்கு நிகரே இல்லை, உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்னை காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்புக்கு நிகரே இல்லை, இயேசுவின் கிருபை என்னை காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்புக்கு நிகரே இல்லை. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தோம், அறியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே, துரோகங்கள் வீண்பழிகள் என்னை விழுந்தும் உன் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே, எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தோம், உன் அறியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே, துரோகங்கள் வீண்பழிகள் என்னை விழுந்தும் உன் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே, எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே, எஜமானனே, என் எஜமானனே, என்னை
இல்ல. அவர் அழைப்பை புரிந்து கொண்ட மனிதன் அவர் பாதையை விட்டு தவறுவதும் இல்ல. அங்கே எலியா அழகாய் சொல்லுகின்றார். 20வது வசனம் வாசிங்கம்மா. மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி நான் என் தகப்பனையும் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடு. அல்லேலூயா. அவர் சொல்ற காரியம் நான் கடைசி வரைக்கும் அவர்கள் எனக்கு எல்லா காரியத்தையும் செஞ்சாங்க, ஆனா உன் அழைப்பு அவர்களை காட்டிலும் மேன்மை நிறைந்தது. அல்லேலூயா. அழைப்பை புரிந்து கொண்டவன் அதற்கு பிற்பாடு ஓடுகின்ற ஓட்டெல்லாம் சிறப்பா இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு அழைப்பு நிறைய பேர் புரிந்து கொள்ளாத முடியாதுதான் மறுபடியும் போய் எங்க நிற்கிறோம்? உலகத்தின் வழக்கத்திலும் உலகத்தின் வாழ்க்கையிலும் நின்று விடுகின்றோம். ஒருவேளை அழைப்பை புரிந்து கொள்வீர்களானால் ஆண்டவருக்கு நேராய் ஓடத்தக்கதாக உங்கள் ஓட்டங்களை சேவைப்படுத்திக் கொள்வீர்கள். அல்லேலூயா. அவன் பின்தொடர்கின்றேன் என்று சொன்ன காரியத்தை கொஞ்சம் முன்வைத்து, ஏன்னா இன்னைக்கு நம்ம தியானிக்கிறது எதுதான்? வியாக்கியானம் பண்ணுவது. ஒரு வார்த்தையை எடுத்து எத்தனையாய் வியாக்கியானம் பண்ணுவது என்பதை கடந்த நாட்கள் கொண்டு பார்த்து கொண்டு வருகிறோம். அதற்கு ஆதாரமாய் 1 கொரிந்தியர் இருக்கிறது நிருபம் 10வது அதிகாரத்தில் 12வது வசனத்தின் கடைசி வரங்களுக்குள் கடந்து வந்து விட்டோம். அதற்கு ஆதாரமாய் 23வது சங்கீதத்தை எடுத்து உங்கள் முன்பாக வைத்து ஒரு 3 காரியங்களை காண்பித்தேன். ஆனால் 6வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்கவும் கேட்கின்றேன். 6வது வசனத்தை வாசிப்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். முன்னாடி வசனத்திலிருந்து வாசிக்குமா. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகின்றீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆண்டவர் ஒருவேளை அபிஷேகத்தின் நிறைவுக்குள்ளே உங்களை கொண்டு வரத்தக்கதாக 3 காரியங்களை உங்கள் முன்பாக வைக்க தேவன் விரும்பினார். எசேக்கியேல் 47வது அதிகாரத்தில் உங்களை கொண்டு ஒருவேளை கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு என்ற அந்த அளவிலே கொண்டு வந்து நிற்க வைத்த ஆண்டவர் இடுப்பளவு உள்ள மனிதன் எத்தனை ஆயத்தத்தோடு கூட விட வேண்டும். அவன் ஓட்டம் முடிந்தாலும் மற்றவனை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகின்றார். அதற்கு ஆதாரமாகவே எலியாவின் நாட்கள் முடிந்து எலிசாவை தேவன் நமக்கு காண்பித்துக் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த எலிசா எப்படி ஓட போகின்றார் என்ற அவருடைய சிறப்பை குறித்து கொஞ்சம் உங்களுக்கு காண்பிக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே பேச போகின்றார். ஆனால் கொஞ்சம் கவனத்தோடு கூட கேட்கவும். அல்லேலூயா. தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்கும் ஆண்டவர் விரும்புகின்றார். அவர் சொல்லுகின்றார், உம்மை பின்பற்றுவேன் என்று சொன்னவர் எந்த இடத்திலும் அவரை விடவில்லை. நம்ம நிறைய பிரசங்கத்தை கேட்டிருப்போம். எலியாவை குறித்து கேட்ட பிரசங்கத்தில் ரொம்ப சிறப்பான பிரசங்கம் எது சொல்லுங்க? எது சொல்லுங்க? எலியாவை குறித்து கேட்ட பிரசங்கத்திலே ரொம்ப சிறப்பான பிரசங்கம். எலிசாவும் கூட ஜாயின் பண்ணிக்கலாமே. எலியா எலிசா இவர்கள் 2 பேரை பத்தி கேட்ட பிரசங்கத்துல எது ரொம்ப சிறப்பான பிரசங்கம் சொல்லுங்க? அவர் எடுத்துக்கொள்ளப்படுது. அதை நம்ம மறக்கவும் முடியாது. எல்லாம் மணி நேரம் பைபிள் உங்களுக்கு பார்க்கலாம். என்ன அளவுக்கு பைபிளை வந்து இப்படி மூடணும், கடைசி பக்கத்துல இருந்து மூடக்கூடாது. அல்லேலூயா. சரி, நம்ம கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிடலாமா? ஒரு சின்ன டெஸ்ட் வச்சுட்டு போலாமா? எடுத்துக்கொள்ளப்பட்டதை பத்தி பேசுறீங்க. ஆனாலும் நான் நேற்று எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் என் கண்களை திறந்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றேன். அல்லேலூயா. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார்? ஒருத்தரா சொல்லலாம். அக்னிமயமான ரதமும் குதிரையும் சுழல் காட்டுல. அப்புறம் அல்லேலூயா. வேதத்தை இப்பதானே சொன்னோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிரசங்கம் எதுனா எலியாவும் எலிசாவும் போறாங்க. என்ன வந்துச்சு? சுழல் காட்டு வந்துச்சா? அப்புறம் வேற என்ன வந்துச்சு? அக்னிமயமான ரதமும் குதிரையும் வந்துச்சு. நம்ம நிறைய பிரசங்கம் எப்படி கேட்டிருப்போம்னா அக்னிமயமான ரதமும் குதிரைக்கும் வந்து அதுல என்ன பண்றாரு? எலியா ஏறி போயிட்டாரு. மோசம் என்ன சொல்லிட்டு போனாரு? என்னவா சொல்லிட்டு போனாரு? இல்ல வஸ்திரத்தை விட்டு போனாரு. ஆனா ஒரு காரியத்தை எலிசாவிடத்துல சொல்லிட்டு போறாரு. என்ன பார்த்தனா கிடைக்கும், இல்லனா இல்ல. அல்லேலூயா. உங்க தேவனை பார்த்தாதான் எதுவுமே கிடைக்கும். அல்லேலூயா. நான் மனுஷனை பார்க்க கூடாது. இங்க வந்து மத்தவங்களை பார்க்க கூடாது, உறவுகளை பார்க்க கூடாது, சொந்தங்களை பார்க்க கூடாது. இங்க பார்வையெல்லாம் ஆண்டவர் மேல மட்டும்தான் இருக்கணும். அல்லேலூயா. நீ பார்த்தாதான் பெற்றுக்கொள்வ. மனுஷனை பார்த்தா சோர்ந்துருவ.
ஹல்லேலூயா. எல்லாம் மனுஷனை பார்த்தாலே சோர்வு தான் வரும். ஆனால் இங்கே தேவனை பார்க்க கூடுமானால் உன் சோர்விலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உன் உற்சாகத்துல நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறுன்னு சொல்லிட்டு எந்த மனுஷன் கையை பிடிச்சி சொன்னா? யார் தான் சொன்னது? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமா மாற. ஹல்லேலூயா. அப்படின்னு என் வாழ்க்கையை துக்கத்தை மாத்தினது அவர் தான். இப்ப மறுபடியும் எலியா கிட்ட வந்துருவோம். ரொம்ப நல்லவா. எலியாவின் காரியத்தை எலிசாவின் காரியத்தை அறிந்திருக்கிறோம்மா. நான் இங்க திரும்பி பார்ப்போமா தம்பி ஜோஷுவா? பைபிள் மூடுறோம். ஹல்லேலூயா. எல்லாரையும் பைபிள் மூட சொல்லிட்டேன். கொஞ்ச நேரம் மூடி வச்சிருவோம். இப்பதான் நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கிறது உள்ள போயிட்டு அதெல்லாம் விட்டுருவோம். கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் தேவ சத்தத்தை கேட்போம். அங்கே அவர் எந்த இடத்திலும் விடல. கடந்த நாட்கள்ல பார்த்தோம், அவர் 3 இடங்கள்ல கடந்து போனார்னு பார்த்தோம். எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக நம்மளாம் நினைச்சுக்கிறோம் அக்கினி மயமான ரதமும் குதிரையும் வந்து அவர் எடுத்துன்னு போச்சு. இல்ல. ஹல்லேலூயா. அக்கினி மயமான ரதமும் குதிரையும் வந்தது உண்மைதான். ஆனா எடுத்துக்கொண்டு போவதற்காக அல்ல. சின்ன மகனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் போனது சுழல் காற்றிலே. பரலோகத்துக்கு ஏறுறது வந்து சுழல் காட்டில அக்கினிமயமான. ஆனா நமக்கு நிறைய பிக்சர் எப்படி காட்டிருப்பாங்கன்னா, அக்கினிமயமான ரதமும் குதிரையும் வந்து எலியாவை அதுல வச்சு கூட்டுன்னு போவோம். எலிசா கீழே வந்து பார்த்து சொல்வாரு, இதோ இஸ்ரவேலின் குதிரையும் ரதமுமானவரே. அப்படிதானே நம்ம பார்த்துக்கிறோம். பிக்சர்ல நம்ம தானே பார்ப்போம். உண்மை என்ன நடந்ததுன்னு பார்ப்போமா? வேதத்தின் ஆழத்திலிருந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு மனுஷன் சொல்றான்னு நம்ம கேட்டக்கூடாது. நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். அதற்கு தான் ஆண்டவர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டார். சரி, அங்கே 3 காரியங்களை 2 ராஜாக்களுக்கு எழுதின புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். என்னோட கூட திருப்பி கொள்ளுங்க. 2 ராஜாக்களுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்துல கடந்து வந்தீங்கன்னா, 2வது அதிகாரத்தின் முதல் வசனத்திலே பாத்தீங்கன்னா ஒரு காரியம் அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கும். எத்தனை பேர் பாத்தீங்க? கர்த்தர் எலியாவை சுழல் காட்டிலே எப்படி போனாரா? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போனார். ஹல்லேலூயா. 2வது அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிற முதல் காரியம் பாருங்க. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகின்ற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலிலே இருந்து புறப்பட்டு போனா, அங்க முதல்ல அவங்க பெத்தேலுக்கு போறாங்க. அந்த காரியம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். பெத்தேலுக்கு போனாங்க, அதுக்கப்புறம் எரிகோ மட்டும் போனாங்க, அதுக்கப்புறம் யோர்தானுக்கு போனாங்க. இந்த 3 காரியத்தை குறித்து நிறைய தியானிச்சிட்டோம். அதனால இந்த பகுதியை கொஞ்சம் விட்டுட்டு அடுத்த காரியத்தை பார்ப்போம். ஏன்னா ஆழத்தை பார்க்க போறோம். அதனால கொஞ்சம் அடுத்த காரியத்தை பார்ப்போம். ஒரு சில காரியங்களை முன்கூட்டியே சொல்லிட்டாலும் சில காரியத்தை உங்கள் மத்தியிலே பேச மனவாஞ்சியா இருக்கிறார். மறுபடியும் அதே 2 ராஜாக்களுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் 9வது வசனத்துக்கு நேராக உங்களை திருப்ப விரும்புகின்ற 9வது வசனத்துக்கு நேராக கடந்து வரும். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு என்ன பண்ண போறேன்? எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றால். இப்ப எல்லாம் பைபிளை திறந்துங்க, வசனத்தை பார்க்க வேண்டிய நேரம் வந்துச்சு. இப்ப என்ன பண்ணாதீங்க, எப்பவும் இருக்கிற போல முடி வச்சிருவானா, கொஞ்சம் ஆழத்தை பார்ப்போம். கேள் என்றால் அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பா கிடைக்கணும். ஒரு காலகட்டத்துல மாடுகளை பிடித்துக் கொண்டிருந்தவன் தான். ஆனா அவர் வந்து அவர் சால்வையை போட்டு தரிசனத்தை வெளிப்படுத்தும் பொழுது, நான் உன்னை பின்பற்றுவேன் ஆண்டவரே, நான் உன் பின்னாடி வருவேன் ஆண்டவரே என்று சொன்னவன் எந்த இடத்திலும் அவரை விடவே இல்லை. பெத்தேலுக்கு போனா விடமாட்டான், எரிகோக்கு போனா விடமாட்டான், யோர்தானுக்கு போனா விடமாட்டான், அவரையே பின்பற்றுகின்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பிரதர் சகோதரியே, நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? இங்க வந்தா ஓகே ரைட், இங்க இருந்து வெளியே போனா அல்லேலூயா. ஆள் இருக்கும்போது மட்டும் நீங்க பாவலா காட்டினா நான் நம்பிடுவேன். ஆனா ஆண்டவர் நம்ப மாட்டாரு. பக்கத்துல சொல்லுங்க, ஆள் இருக்கும்போது நீங்க பண்ற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. உன் ஊழியக்காரன் உன்னை நம்பலாம். நான் ஆண்டவருடைய கண்கள் எல்லா நேரத்திலும் நம்மளை பார்த்து கொண்டே இருக்குது. ஒருவேளை 19வது அதிகாரத்துல 20வது வசனம் சொல்லுகிறது,
என் தாயின் தகப்பனை முத்தம் செய்து விட்டு என்ன பண்ணுவேன்றாரு? ஒண்ணு வாசிங்க வாசிங்க அந்த வசந்த வாசிங்க. என் தாயும் தகப்பனையும் அப்பொழுது அவன் பிறகு ஓடி என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடு, அதற்கு பின் என்ன பண்ணுவேன்? உண்மை பின் தொடருவோம்பா, உன் பின்னாடியே வருவோம்பா, எந்த இடத்துல உன்னை விடமாட்டேன்பா அப்படின்னு சொன்னவன் அங்கே எலியா கேட்கிறாருப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வேலையா போறேன்றாரு. இவர் சொல்றாரு நான் விட மாட்டேன். பக்கத்துல கை வச்சு சொல்ற, ஆண்டவர் எந்த சூழ்நிலை வந்தாலும் விடாத. அல்லேலூயா. ஏன்னா அவர் என்ன விடல. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காமல் காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காமல் காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த காதலுக்கு சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த காதலுக்கு சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமது அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதை அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவேன். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து என்ன பண்ணுவாரு? அன்பா கூப்பிட்டு பக்கத்துல கை வச்சு சொல்லு. அவர் வரும் நாள்ல என்னை கரமசைத்து அன்பா கூப்பிட்டு சேர்த்து கொள்ளத்தக்கதாக நம்ம செயல்படுகின்றோமா? கேளுங்க கேளுங்க, பக்கத்துல கை பிடிச்சு நல்லா குலுக்கி கேளுங்க. என்ன பிரதர் உள்ள என்னவோ அல்லேலூயா கோஷ்டி தான், அல்லேலூயா. ஆனா வெளியே போனா ஆண்டவர் பார்க்கிறாருன்னு பார்த்தனா எந்த இடமும் உனக்கு தேவ சமூகமே. அல்லேலூயா. எந்த இடமும் தேவ சமூகமே. எல்லா சூழ்நிலையும் அவரை விட்டு பிரிச்சிடக்கூடாது. ஏன்னா என் வார்த்தையினால் அவர் என்ன பட்ட பின்பற்றுவேன். அல்லேலூயா. பின்பற்றுவேன் என்று வாக்கு கொடுத்துட்டா அத்தோடு என்ன பண்ணக்கூடாது? ஒருவேளை நம்ம மாம்சம் நினைச்சவங்க அந்த நாட்கள் போல இந்த நாட்கள் இல்ல, கொஞ்சம் ஏதோ ஓகே ரைட்டு, ஆனா அதுலயே திரும்ப 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 என்ன பண்ணக்கூடாது? கீழே விழுந்துட்டீங்க, அதுவும் சேத்துல விழுந்துட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? என்னப்பா பண்ணுவீங்க? கழுவீங்களா இல்ல அதுலயே பார்த்துங்க? என் இன்ப துன்ப நேரம் சேர்த்து எடுத்து பார்த்து நான் உண்மை நேசி அப்படின்னு சொல்லுவீங்களா? அல்லேலூயா. என்ன பண்ணணும்? உடனே விழுந்துட்டீங்கன்னா எழுந்தணும், கழுவணும், சுத்திகரிச்சுக்கணும், மறுபடியும் சுத்தமானாய் மாற்றி உன் பாதையிலே ஓட வேண்டிய தூரம் என்ன பண்ணணும்? ஓடிக்கொண்டே இருக்கணும். ஒருவேளை அந்த நாட்கள் போல இல்லாவிட்டாலும் இந்த நாட்கள்ல உனக்கு எனக்கு உன்னை என்னையும் சுத்தி அநேக பரிசுத்த நல்ல சாட்சிகளை தேவன் வைத்திருக்கிறார். பார்த்து ஆண்டவரே விழுந்துட்டாலே எழுந்து ஓடத்தக்கதாக எனக்கு பலனை கொடுங்க ஆண்டவரே என்று அவர் கரங்களை பற்றி கொண்டு ஓடணும். எனக்கு தேவன் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாருன்னா நான் பிடிச்சிக்கினேன். அல்லேலூயா.
இனி என்ன பண்ணக்கூடாது, கேள்வி வந்துடக்கூடாது. ஆண்டவரே, இனி என் ஓட்டம் தேவனுக்கு பிரியமா இருக்கட்டும், அது என் உயிர் பிரிக்கின்ற வரைக்கும் உனக்கு உகந்ததா இருக்கட்டும். அல்லேலூயா. இப்போ நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே தேவன் எப்படிதான் பார்ப்பாரு, எப்படிதான் பார்ப்பாருப்பா. ஒருவரும் விட்டு போவதும் கெட்டு போவதும் தேவ சித்தம் அல்ல. நான் பரலோகம் போனா போதும் அப்படின்னு நினைச்சா அப்போ உங்களுடைய காரியங்கள்லாம் எப்படி ஒண்ணாலும் இருந்துடலாமா? அல்லேலூயா. இப்ப நமக்கு தேவன் கொடுக்கின்ற இந்த தருணத்தை, ஒருவேளை எந்த காரியம் ஒன்னாலும் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில இருக்கலாம், ஆனா இனி ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இனி உன்னை விட்டு ஓடுகின்ற காரியம் எது என் வாழ்க்கையில வந்தாலும், ஒருவேளை உலக இன்பம், உலக சந்தோஷம், உலகத்தின் மயக்கம் என்னை வந்து தேவனை விட்டு பிரித்து விடாதபடிக்கு உனக்கு சாட்சியா வாழ்வன் சொல்றவங்க மட்டும் உங்க வலது கையை உயர்த்துங்க. எல்லாம் கண்களை மூடிடலாம். ஏன்னா ஆவியானவர் சில காரியத்தை ஒழுங்குபடுத்த விரும்புகின்றார். அதனால்தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் கடந்து சென்று அவர்கள் வீட்டில் இருக்கிற அசுசிகளை வெளியே விரட்டுகின்றார். வீட்டில் விரட்டிட்டாரா மனுஷனுக்குள்ள இருக்கிற காரியத்தை, என இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. இங்க ஓகே, ஆனா வெளியே போக சொல்ல என்னை யாரும் பார்க்கல நினைச்சு நீ செய்யற எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு பிள்ளையே நான் பார்க்கல. ஆண்டவரே, ஒருவேளை நான் சாட்சியோடு கூட வாழ போறேன்னு உண்மையா ஒரு பிள்ளை கை தூக்கி இருப்பான், ஆனால் ஒரு மகள் கை தூக்கி இருப்பாள். ஆனா அதை கண்டு நீ என்ன பண்ற கூடாது, சோர்ந்து போயிடவே கூடாது. அந்த காரியம் உனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ஆண்டவர் அடைக்கிறாருன்னா அந்த இடத்துல நின்று சொல்ல, கர்த்தாவே உன் சித்தனாவா அதை நடக்கட்டும். ஆண்டவரே, இப்ப ஆண்டவர் எலிசாவை சந்திச்சுட்டாரு. எலிசா முதல்ல எதை வேணும், எதப்பா வேணும், மட்டும் கை பிடிச்சிட்டு வந்த நினைச்சு இருந்த, ஒருவேளை சம்பாதிச்சு வச்சிருந்தா தன்னுடைய சொத்தெல்லாம் என்ன பண்ண முதல்ல விடணும். எதையும் இழக்க ஆயத்தாண்டவரே, ஆனா ஒண்ணு ஒரு நாள் இழக்க மாட்டேன். 12 ஏர்மாடு எவன் விடுவான்? பெரிய கோடி சொன்னார் எனக்கு தெரிஞ்சு எலிசா. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் தன்னுடைய இடத்துல வந்து தன் மீது தரிசனத்தை வைத்த போது, ஆண்டவரே இதையும் விட நான் ஆயத்த ஆண்டவரே விட்டுட்டு சொல்றாரு, இது மட்டும் இல்ல, என்னை இந்த பூமிக்கு கொண்டு வரத்தக்கதாக ஆயத்தமா இருந்த என் தாய்க்கும் என் தகப்பனுக்கும், சரி என் தகப்பனுக்கும் என் தாய்க்கும் ஒரு முத்தத்தை கொடுத்து விட்டு நான் அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுவேன்? முதல் எதை விட்டாரு? ஏர்மாடுகள் சொத்தை விட்டாரு. அல்லேலூயா. இனி அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தான்? கடந்த நாட்கள் நானும் பாஸ்டமும் நடந்து கொண்டே இருந்தோம். ஏதோ ஒரு சில காரியம் பேசிக்கொண்டே நடக்கும்போது பரதேசி. அல்லேலூயா. அவங்களதான் சொன்னேன். அவங்க கண்டிப்பா மனசு சொல்லியிருப்பாங்க, நீயும் யாருதான், இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லை, இங்க பாக்குற எந்த காரியமும் சொன்னா, ஆனா நம்ம வேண்டுதெல்லாம் எதுவா இருக்க சொல்லுங்க. ஆண்டவரே இதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை கொடுங்க. எந்த மனுஷனா சொல்ல முடியுமா, நான் பரலோகத்துக்கு இதை எடுத்துட்டு போயிடுவேன், எதனா எடுத்துட்டு போக முடியுமா? நான் நிலையற்ற ஒரு காரியத்தை ஆசைப்படுறேன், ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறாரு, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா என் என்ன ஏக்கம் எல்லாம் அதுவாவே மாறி ஆண்டவரை விட்டுறக்கூடாது. அதனால்தான் எலியா அழகா ஒரு காரியத்தை செஞ்சா. என்ன செஞ்ச சொல்லுங்க? எலிசா என்னப்பா செஞ்சாரு? ஏர் மாடுகள் திருப்பி வந்து என் எண்ணங்கள் எல்லாம் ஏர் மாடுகள் மேல போயிடக்கூடாது, நான் மறுபடியும் அதே காரியத்தில் நின்றக்கூடாது, மறுபடியும் கர்த்தர் அழைத்த அழைப்பை மறந்து விட்டு நாம் போயிடக்கூடாது என்பதை அறிந்தபடியினால ஏர் மாடுகளை அங்கேயே அடிச்சு சமைச்சு ஜனங்களுக்கு கொடுத்து அவங்க சாப்பிடுறாங்களான்னு பார்த்து. அல்லேலூயா. 20-21 வாசிங்க. 1 ராஜாக்களுக்கு எழுதின 19வது அதிகாரத்தில் 20-21 வாசிங்க பார்க்கலாம். மாடுகளை விட்டு எலியாவின் பிறகு ஓடி நான் என் தகப்பனையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உன்னை பின்தொடர்வேன் என்றான். போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக் கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் அப்பா அம்மா முத்தம் செய்வன் பார்த்தா அடுத்த நிமிஷம் என்ன பண்றான்? ஃபர்ஸ்ட் ஒரு கதையை முடிச்சுட்டு வந்துடுறேன். அல்லேலூயா. திருப்பி நான் எங்க வரக்கூடாது, அப்பா அம்மா முத்தம் செய்யிட்டு வந்து ஐயோ மாடை விட்டனே
சில ஆலயத்துல வந்து என்ன பண்றீங்க, எல்லாத்தையும் விட்டு போயிடுறீங்க. உண்மைதான். இனி மொபைல் எடுக்க கூடாது பிரதர், தேவையில்லாத நோண்ட கூடாது, தேவையில்லாத பார்க்க கூடாது, தேவையில்லாத காரியம். ஓகே ஓகே, ரைட் ரைட். ஆனா திரும்ப அதுக்கிட்ட உங்களை மொபைலை உடைச்சு போட சொல்ல உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள. அல்லேலூயா. உடன்படிக்கை பண்ண ஆண்டவரே, நீ தேவையற்ற காரியத்துக்கு நான் ஒரு நாள் இதை தொட மாட்டேன் ஆண்டவரே. கொஞ்சம் கண்ணோடு கூட உடன்படிக்கை பண்ணுவோமே. நான் எது மேல கவனமா இருக்கிறேன் பிரதர், எது மேல கவனமா இருக்கிற சகோதரனே சகோதரியே. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை பிசாசு எந்த அளவுக்கு தந்திரமா மாற்றுன்னு பாருங்களேன். நம்மள அப்படியே கொண்டு என்ன பண்றா, வேற இடத்துல நிக்க வச்சு விபச்சாரிகளை போல மாற்றி ஆடவும் பாடவும் குதிக்கவும். அல்லேலூயா. அவங்க உடலை விற்கிறாங்க, நீங்க ஆவி விற்கிறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அல்லேலூயா. ஒருவன் பிதாவுக்கு விரோதமா பாவம் செஞ்சா கூட, அல்லது குமாரனுக்கு விரோதமா பாவம் செஞ்சா கூட ஆண்டவர் மன்னிச்சுறாரு. ஆனா பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆயத்தமாய் தேவனிடத்துல தன்னை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நான் மரித்து மறுபடியும் உயிரோடு கூட எழுந்திருக்கிறேன், இப்ப உங்க ஆவி எனக்கு கொடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்ற பிள்ளைங்க மறுபடியும் போய் உலகத்தின் வழக்கத்திலே வாழ்க்கை வாழ்வீர்களானால் அது உங்களுக்கும் தேவனுக்கும் எந்த அளவு உறவை கொடுத்துரும், எந்த அளவு நீங்க செத்தீங்க. கடந்த நாட்கள் எத்தனை பிள்ளைங்க ஞானஸ்நானம் எடுத்தீங்க? எடுத்த பிள்ளைங்களுக்கு எத்தனை பேர் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறீங்க? ஏன் சோதனை வரும்? சோதனையை சகிக்கின்ற மனுஷன் தான் பாக்கியவான். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் தான் உங்களை விடுதலை ஆக்க அப்படின்னா அறிந்து கொள்ளத்தக்கதாக இடம் கொடுத்ததான ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உன் பக்கத்துல நின்று அசுசிகளை உன்னை விட்டு விலக்கி தேவ சித்தத்தை செய்யத்தக்கதாக உன்னை நடத்துவார். எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே என்னை நடத்துங்க ஆண்டவரே என்று சொன்னீர்கள்? அல்லேலூயா. எல்லாம் குறைஞ்சு போச்சு. முன்னாடி இருந்ததை காட்டலாம். ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு என்ன ஆச்சு? என்னவாச்சு? தேவனை தேடுகின்ற காரியம் குறைஞ்சு போச்சு. உலகத்தின் வழக்கத்திலே முன்னை காட்டில அதிகமா பாவம் செஞ்சோம். நேர்த்தி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தோம். தேவனுக்கு பிரியமில்லாத நடக்கை நடந்தோம். தேவ அன்பை விட்டு தூரம் போனோம். ஆனா பாட்டு போடுவோம், எந்த சூழ்நிலையும் அவர் அன்பே நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். அவர் காத்து கொண்டுதான் இருக்கிறார். அதனாலதான் எனக்கும் சந்தர்ப்பம். அல்லேலூயா. ஆனா என்ன நம்பி அவர் கொடுத்த பொறுப்பதனை பாட்டு அழகா போடப்பட்டிருக்கும். என்னை நம்பி அவர் கொடுத்த பொறுப்பதனை அவர் வரும் மட்டும் காத்துக்கொள்வேன், அவர் என்னை காத்துக்கொள்வார். அல்லேலூயா. தேவனுக்குள்ள வந்த எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது. நீ பரலோகத்துக்குரியவன். தேசித்தனம் இருந்துச்சு, விபச்சாரம் இருந்துச்சு, காம விகாரம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல 12வது அதிகாரத்துல எடுப்போமே, என்னோட கூட திருப்பி கொள்ளுங்க. ஆவியானவர் இதை வசனத்தை ஏவுகின்றபடியினால் நான் இதை எடுக்கணும் நீங்க நினைக்கல, ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் ஏவுகின்றபடியினால எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 16 வாசிங்கம்மா. இல்ல 15 இருந்து வாசிங்கம்மா. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் ஒருத்த இருதயத்தில் எழும்புகின்ற கசப்பின் வேர் அநேகருடைய இருதயத்தை தீட்டுப்பட செய்கிறது. அல்லேலூயா. ஒருவன் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு ஆண்டவர் சொல்றார், எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. உனக்கு கொடுக்கப்பட்ட ஒருவேளை மறு வாய்ப்பு, அது மறுபடியும் பாவத்துல விடால பரிசுத்தத்துல எழும்பு. அல்லேலூயா.
நல்லா புரிஞ்சுக்கணுமா? சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாரு. ஏசா ரட்சிப்பை வித்து போட்டான். உனக்கு கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானம் என்பது ரட்சிப்பு, தேவனுடைய அன்பு. அவர் தன்னுடைய இரத்தத்தினாலே உன்னை கழுவி சுத்திகரிப்பது. இப்ப அவன் எதுக்கு விட்டான்? சேஷ்டபுத்திர பாகத்தை எதுக்கு தான் விட்டான்? கூழ் குத்தான். பார்த்தா கண்ணுக்கு கலரா இருந்துச்சு. எது பார்த்தா கண்ணுல கலர் கலரா காட்டுது. அல்லேலூயா. நீ பாதி பேர் கட்டு போறதுக்கு ஓகேவா? இப்ப முடிவு பண்ணும், ஆண்டவரே என் கண்ணுக்கு கலங்கம் எடுக்கின்ற ஆண்டவரே, ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை இனி பார்க்காதபடிக்கு என் கண்களை மூடுற ஆண்டவரே. இப்ப கண்ணுக்கு ஆண்டவர் இவ்வளவு சொல்றாருன்னா இந்த முழு சரீரத்தை என்ன பண்ற? என்னப்பா பண்றீங்க? அல்லேலூயா. முழு சரீரத்தை என்ன பண்றீங்க? உள்ள கொண்டு வந்து வித்து போடுறீங்க. ஆடலும் பாடலும். அல்லேலூயா. அது மட்டும்தான் இல்ல, என் வார்த்தை கூட தேவனுக்கு பிரியம் இல்லாம செயல்படுகின்றது. நான் இங்க பேசும்போது ஓகே, வெளியே போய் என் நண்பர்களோடு பேசும்போது சாட்சி கொடுக்கத்தக்கதாக இருக்கிறதா? தனிமையில இருக்கும்போது தேவனுக்கு பிரியமாக நடந்து கொள்கின்றன. யாரும் என்ன பார்க்கல நினைக்க கூடாது. அல்லேலூயா. யாரும் என்ன பார்க்கல நினைக்காதீங்க. ஏசா என்னைக்கோ செஞ்ச தப்ப ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறார். அவன் எதை வித்து போட்டான்? அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை வித்து போட்டான். ஏதோ ஒரு மனுஷன் செய்யக்கூடாதோ அதை செஞ்ச ஆண்டவர் ஏத்துக்கவே மாட்டார். அல்லேலூயா. வித்து போட்டபடினால அவன் என்ன பண்ணிட்டான்? ஒருவேளை அன்னைக்கு தம்பி கிட்ட சொல்லிருக்கலாம், இல்ல மறுநாள் வந்து சொல்லுங்க, தெரியாதவங்க சொல்லிட்டேன்டா, சும்மா தானே சொன்ன, விட்டுருங்கடா, என் தப்ப உணவு ஒத்துக்கிறேன், அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் எனக்கு கூட அப்படின்லாம். ஆனா அவன் அதை குறிச்சு கவலையும் பண்ணல. அல்லேலூயா. கவலைப்படாம யார் இருந்தாங்க சொல்லுங்க? தப்பு செஞ்சுட்டு யார் இருந்தது? முதல் ராஜாவா நிக்க வச்சார். அவன் செஞ்ச தப்பு அவனுக்கு தெரியல. ஏன் ஆண்டவர் அங்க இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போடுன்னு சொன்னாரு சொல்லுங்க? ஏன் அந்த ஆடுகளை பிடிச்சும் போது ஆண்டவருக்கு ஏன் அந்த கோவம்? ஆடு தானே பிரதர், அலங்காரம் தானே பிரதர். அது எங்க பிரதர் உள்ள வந்து என்ன பண்ண போகுது? சும்மா ஒரே ஒரு துளி விஷத்தை எடுத்து பால்ல கலந்து, ஒரு துளி தான், ஒரு பாட்டில் வேணாம், ஒரே ஒரு துளி ஊத்தி, என் செல்ல புள்ள நீ குடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், கொஞ்சம் காம்ப்ளான பூஸ்டர் கலந்து கொடுத்தீங்கன்னா உள்ள குஸ்டின்னா ஆகாது. பக்கத்துல கை குத்துக்கள் செத்து போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன் ஒரு துளி தான் பிரதர் உள்ள விஷம் இருக்கு, ஒரு பாட்டில் ஊத்துனா தான் என்ன ஆகும்? ஒரு துளி ஊத்துனா என்ன பண்ண மாட்டீங்க? சாக மாட்டீங்களா? ஊத்தி பார்த்துடலாமா? அல்லேலூயா. உலகத்தின் காரியம் ஒரு துளி உள்ள வந்தாலும் சரி, ஒரு பாட்டெல்லாம் உள்ள இறங்கினாலும் சரி. நான் காலையில் ஒரு மெசேஜ் கேட்டுனே இருந்தேன். அந்த ஊழியக்காரர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை ஆண்டவர் அங்கே எனக்கு கோடிட்டு காட்டினாரு. பெரிய ஊழியக்காரர் ஒரு மெசேஜ் நான் கேட்டுனேங்கிறேன். அவர் சொன்ன ஒரு காரியம், ஒரு அவுன்ஸ் பரிசுத்தத்தை குடிக்கலாமான்னு கேட்கிறாரு. எதப்பா அவர் சொன்ன அளவுகோல் என்னது? அவுன்ஸ். அவுன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணாங்க சொல்லுங்க? ஆண்டவர் எது எதெல்லாம் வார்த்தையை கண்டுபிடிக்கிறார் பாருங்க. எனக்கு அப்படியே கொஞ்ச நேரத்துல இருதயம் நொறுங்கிடுச்சு. ஆண்டவரே, நீ எத்தனையாய் அந்த மனுஷனை கண்ணோக்கி கொண்டிருக்கிறீர் ஆண்டவர். அப்ப ஏன் காரியம் ஆண்டவரை சின்ன வார்த்தைகளையே கூட ஆண்டவர் பிடிச்சிருவார் நம்மள. சின்ன காரியம் ஒரே ஒரு துளி வேஷம் தான் ஆண்டவர் கரெக்டா பிடிச்சிருவாரு. நான் நினைக்கிறேன் இவங்களுக்கு பயப்படணும், அவங்களுக்கு பயப்படணும். எந்த மனுஷனுக்கும் பயப்படாத. நான் சொல்றேன், யாரும் கடவுள் இல்லை, ஆனா அவருக்கு நீ பயப்படலனா நீ வாழறதுல அர்த்தமே இல்லை. அல்லேலூயா. எந்த மனுஷனுங்க பிரதர் நான் அப்பாவுக்கு பயப்படணும், அம்மாவுக்கு பயப்படணும், எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான். அதற்கு பிற்பாடு அதுக்கு பின்னாடிப்பா. அல்லேலூயா. ஆனா எப்பொழுதும் எந்த மனுஷனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறதோ, அல்லேலூயா, அவன் தான் கர்த்தருக்கு பிரியமா நடப்பான்.
தாவீதுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சு. அதனாலதான் தப்பு செய்த போது ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த சத்தம் கேட்கும் போது உணர்த்தப்பட்டான், விழுந்தான். அல்லேலூயா. நான் மறுபடியும் கடின இருதயத்தோடு இங்க சத்தத்தை கேட்டு மறுபடியும் வேற காரியத்தை செய்ய போறேன்னா ஆண்டவர் முதல் ராஜாவே தள்ளுவார்னா உன்னையும் என்னையும் எத்தனையோ ஆண்டவர் சொல்றாரு, நான் தள்ளின சவலுக்காக எங்க மட்டும் அழுது கொண்டிருப்பாய். அல்லேலூயா. ஆண்டவர் நீ கேக்குற, நான் தள்ளின சவலுக்காக எந்த மட்டும் அழுவ? ஏன்னா அன்னைக்கு இருந்த நிலை தெரியுங்களா? ஏன் ஆண்டவர் அந்த ஆடுகள் மீது கூட ஒரு இரக்கம் இல்லாம இருக்கிறாருப்பா. சின்ன பிள்ளைகளை என்ன பண்ணாரு? அல்லேலூயா. கொன்று போடு என்று சொன்னாரு. ஏன் அமலேக்கினுடைய ஒரு காரியத்தையும் விடல? நீ மறந்துட்ட, நானும் மறந்துட்டேன். ஆண்டவர் மறக்கல. அவன் இழைத்து வந்தவர்களுடைய பின்னங்கால்களை வெட்டி தேவராஜ்யத்தில் செல்லக்கூடாதபடிக்கு இழுத்தவன் என்பதை மறக்கல. ஆண்டவர் எதை ஒன்றாலும் மறந்துடுவாரு, மன்னிச்சிருவாரு. தேவ ராஜ்யத்துக்குள்ள கடந்து செல்வதற்கு தடை பண்ணத்தக்கதாக நீ நின்று கொண்டிருந்தால் உன் ஜெனரேஷன் ஆண்டவர் மறக்க மாட்டார். அல்லேலூயா. எதையும் மன்னிச்சிருவாரு. அன்னதான் போய் தாவீது விழுந்தபோது ஆண்டவர் மன்னித்தார். மன்னிப்பாரு. ஆனா மறுபடியும் 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 அதே இடத்துல இருக்குன்னா ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். அன்னைக்குள்ள காரியம் மோலேகன்னு சொல்லிட்டு ஒரு தெய்வம் இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த தெய்வத்துக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? குழந்தைகளை பலி கட்டையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கொளுத்திட்டு அதுல அந்த குழந்தைங்களை போட்டு தகன பலியா அந்த 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 தெய்வத்துக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாதபடிக்கு அந்த தெய்வத்துக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மிருகங்களோடு கூட சிறு பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்களா? அல்லேலூயா. இந்த காரியத்துல கர்த்தருக்கு அருவருப்பாக இருந்தபடினால எதையும் அங்க விட்டு வைக்க கூடாதுன்னு தேவன் விரும்பினாரு. அந்த காரியத்தை செய்ய சொன்னாரு. ஆனால் முதல் ராஜாவாகிய சவுலுக்கோ இதை அறியக்கூடாதபடிக்கு அவன் என்ன ஏக்கமெல்லாம் ஆடுகள் மேல இருந்துச்சு. இங்க ஒரு மனுஷன் தேவன் அழைப்புக்காக எல்லாவற்றையும் அடித்து வெறுத்து விட்டு ஆண்டவரே நீ மட்டும்தான் வேணும் ஆண்டவரே என்று நினைக்கின்ற மனிதர்கள் மத்தியில உன்னையும் என்னையும் தேவன் தேர்ந்தெடுத்து நிறுத்தினா நம்ம யார் மேல எண்ணம் போதுவா? அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாள்ல கேட்கிறாரு, உலகத்தின் வழக்கத்தின்படி வாழ்க்கை வாழனா நீ உன்னத தேவனடையில வரவே தேவையில்லையே. உன் வாழ்க்கை தூரமாவே இருந்திருக்கலாமா? எங்கேயோ இருந்த உன்னை ஆண்டவர் எதற்கப்பா இங்கே தேடி கொண்டு வந்து நிறுத்த வேண்டும்? எதற்கு நீங்க பாட்டு பண்ணுவது? எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் என்று என்னை பிரிக்காமல் காத்துக் கொள்வார். அவர் நம்பி எனக்கு தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரைக்கும் காத்துக்கொள்வேன் சொல்ற அந்த வார்த்தையோடு கூட நீ விட்டுடாத. ஏன்னா ஒரு வார்த்தைக்காக எலிசா அவர் பின்னே ஓடிக்கொண்டே இருக்கிறார். நான் உன்னை பின்பற்றுவோம்பா, உன்னை பின்தொடர்வேன், உன்னை பின்தொடர்வேன், உன்னை பின்தொடர்வேன் என்ற வார்த்தைக்காக ஓடிக்கொண்டே இருந்தான். நீ ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அதே வார்த்தையை தான் தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கிற. அன்னைக்கு கேட்பாங்க, ஒரு சபைக்கு உண்மையா இருப்பியா? உன்னை அழைத்த ஆண்டவருக்கு உண்மையா இருப்பியா? எல்லா இடத்திலும் தேவனுக்கு சாட்சியா இருப்பேன்னு கேட்டா அன்னைக்கு நீ சொல்லுவேன், நான் சாட்சியா இருப்பேன் பிரதர், இல்ல சாட்சியா இருப்ப சகோதரின்னு சொல்லியிருப்ப. ஆனா காலங்கள் கடந்து போன பிற்பாடு உங்க சாட்சி என்ன பண்ணிருக்காது? அல்லேலூயா. நிந்தனைகள் போராட்டம் வருத்தத்துக்கோசம் பயந்து ஓடுறாத, இதெல்லாம் தாண்டத்தக்கதாக கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டு வருகின்றார். இங்க நடக்கின்ற காரியத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பெத்தேலுக்கு போகும்போது அவன் அவரை விட்டு பிரியல, எரிகோவுக்கு போகும்போது அவரை விட்டு பிரியல, யோர்தானுக்கு போறான், அங்கேயோ நான் பிரிய மாட்டேன் ஆண்டவரே. இப்ப இங்க வந்துட்டாரு, என்னதானே உனக்கு வேணும்? எலிசாவே என்ன வேணும் உனக்கு? ஆண்டவரே உம்மிடத்துல இருக்கிற வரங்கள் எனக்கு கொடுங்க. ஏன்னா தேவ தரிசனம் விழுந்தா மட்டும் போதாது, அதோடு கூட அந்த வரங்களும் இணைந்து தேவனுக்கு நான் சாட்சி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும்னா, நான் உன்னை போல இருக்கணும்னா அல்லேலூயா உண்மையே நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க. 2 ராஜாக்களுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லப்படுகிறது, அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எங்க வந்துட்டாங்க? உலகம் என்ற கரையை விட்டு உன்னத என்ற கரைக்கு வந்துட்டாங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்ல பிரதர்,
ஞானஸ்நானம் எடுத்துக்கு முன்னாடி எங்க இருந்தீங்கோ தெரியாது. இப்போ உலகன்ற கரையை விட்டு உன்னதம் என்ற கரையில வந்துட்டு இங்க உலகத்து வேஷம் போடாத பிரதர், ஒரு நாள் மாட்டிப்பேன். ஹல்லேலூயா. போட்டோன்னா கண்டிப்பா மாட்டிப்பீங்க. மாட்டிக்கும் போது ஒருத்தரும் என்ன பண்ண மாட்டாங்க, கிருபை இரக்கம் தயவெல்லாம் பாராட்ட மாட்டாங்க. கர்த்தர் சொல்லும் போதே மாத்திக்கோ. கர்த்தர் சொல்லும் போது யாரும் பார்க்கல. ஹல்லேலூயா. கடிந்து கொண்டாலும் அவர் எப்படிதான் கொண்டு போய் கடிந்து கொள்வாரு? ரொம்ப ஜென்டில் காட். வீட்டுக்குள்ள வரதாலும் என்ன பண்ணுவாரு? கதவை தட்டிட்டு வரலாமா? கடிந்து கொண்டாலும் என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? தனியா கூட்டம் போய் பேதுருவே, இப்பதான் உனக்கு பேரெல்லாம் கொடுத்தேன், என்னட்டு பரலோகத்தின் திறவுகளை உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் தான். கொஞ்ச நேரத்துல பேதுரு மிஞ்சி பேசினாரு. இந்த சிலுவையின் மரணம் உனக்கு தேவையில்லை, அப்பாலே போ. யாருக்கு? ஹல்லேலூயா. டைட்டில் கொடுக்குறாரு பாருங்க ஆண்டவர். கடிந்து கொள்ளும் பொழுது என்ன பண்றாரு? ஆண்டவர் தனியா கொண்டு வந்து அழகா கடிந்து கொள்றாரு. ஏன்னா உன்னுடைய ஓட்டம் எந்த விஷயத்திலும் தடைபட்டு விடக்கூடாது என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். தேவன் உன்னை நியமித்த ஓட்டத்தை நீ நிறைவேற்றி முடிக்கின்ற வரைக்கும் உன்னை விடவே மாட்டார். என்ன ஒண்ணு, நீ ஒருவேளை மோசேயை போல ஓடி போய் மீதியான் தேசத்துல ஒளிஞ்சாலும், காலங்கள் கடந்து போனாலும் கர்த்தர் உன்னை தேடி வந்து சொல்லுவாரு, நீ செய்து முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்குதுப்பா, அதை நிறைவேற்றி முடிக்கணும். இங்க எலியாவிடத்துல அதான் சொன்னாருப்பா, ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ யாரை கொண்டு வரணும்? உன்னிடத்துல எலிசா என்ற ஒரு மனுஷனை கொண்டு வந்து நிற்க வைக்கணும். அவன் ஓட போற ஓட்டமோ அவன் செய்ய போற காரியமோ எத்தனை சிறந்தது என்பதை நீ பார்க்க போகின்றாய். இப்ப அவர் சொல்றாரு, அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட போகின்றேன், முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உன்னிடத்தில் உள்ள ஆவியின் வரம் இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்றான், கிடைக்கும்படி வேண்டுகின்றேன் என்றான். அதற்கு அவன், எதை கேட்கிற? எத்தனை பேர் அரிதான காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிறீங்க? எத்தனை பேர் கேட்டுக்கிறீங்க? அழிஞ்சு போற காரியத்தை யாராவது கேட்டுக்கிறீங்க? கர்த்தனால ஒரு மகனாச்சு நான் உண்மையா உணர்த்தப்பட்டேன், நான் கேட்டுக்கிறேன். நீங்களாம் கேட்கவும் மாட்டீங்க. ஹல்லேலூயா. நான் கேட்டுக்கிறேன். அழிந்து போகின்ற எத்தனையோ காரியத்தை கேட்டுக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அரிதான காரியத்தை கேட்க போறீங்க? நான் எது வச்சிருந்தாலும் ஒரு நாளைக்கு என்ன ஆயிடும்? ஆயிட்டு போயிடும். ஹல்லேலூயா. நான் தங்கத்துல செஞ்சு வச்சாலும் அது ஒரு நாளைக்கு காணாம போயிடும். இங்க இருக்கிற பூச்சும் துருவும் அது என்ன பண்ணும்? திருடன் கண்ணை விட்டு திருடுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, உன் பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் என்ன இருக்கும்? இருதயமா இருக்கும். ஹல்லேலூயா. உன் இருதயம் எங்க இருக்குது அங்க உன் பொக்கிஷம் இருக்காது. ஹல்லேலூயா. உன் பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் உன் இருதயம் இருக்கும். பக்கத்துல கை பிடிச்சுக்கல. உன் பொக்கிஷம் எது? என்ன சொன்னாங்க? சிலர்லாம் என் பொக்கிஷம் என் ரேக்களை சேர்த்து வச்சிருக்கிற என் புது புது ட்ரெஸ், என் கம்பல், என் கிளிப்பு. அப்புறம் நேற்று 2 சீப்பு வாங்கணும்னு போகணும் கடைக்கு. ஹல்லேலூயா. என் சின்ன மகன் ஒரு சைடு வாரா போயிட்டு அப்படியே மொத்தத்தையும், இன்னொரு மகனை வந்து அது ஒரு கூட திரும்பிட்டு அது வர, நீ சொல்லு உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்? கடை காலியாக தான் அவளை. ஹல்லேலூயா. நான் மட்டும் நான் சும்மா ஓடுவேன். பாஸ்டம் ஒரு கூட வச்சிருந்தாங்க. என் கண்ணுக்கு எதுதான் தோணுச்சோ. ஹல்லேலூயா. ஆனா எதையும் எடுத்துட்டு போக முடியாது. ஹல்லேலூயா. அது நிலையற்றது. அரிதான காரியத்தை நான் ஆண்டவரிடத்துல கேட்கறேனா இல்ல அறிவு இல்லாம கேட்கறேனா? பக்கத்துல கேட்கறதுக்கு அரிதா கேட்கறியா இல்ல அறிவு இல்லாம கேட்கறியா? நான் கடந்த நாட்கள் உங்ககிட்ட சொன்னேன், கொஞ்சம் உங்களுடைய காரியத்தை சாட்சியா மாத்திங்க. ஹல்லேலூயா. சாட்சியா மாத்தி எத்தனை பேர் முயற்சி பண்ணீங்க? நான் சாட்சியா மாத்திக்கணும் பிரதர்ன்ட்டு. நான் யாரை குறிச்சு நீங்க சாட்சி சொன்னா மறு நிமிஷம் அவங்க சாட்சியை மாறி போயிட்டாங்க. நான் பாஸ்டர் மாட்ட போய் சொல்லுவேன், ஹே என் மகனைப்பா இவ்வளவு நல்ல ஒரு காரியம் செய்யலாம் அப்படின்னு சொன்னா மறுநாள் அந்த மகன் சினிமா பாட்டு போட்டு வச்சுக்கிறாரு. ஹல்லேலூயா.
சிரிக்கிறதுக்கு ஒரு காரியமும் இல்லை. நம்ம மட்டும்தான் கை கொடுத்து கேளுங்க. நம்ம மட்டும்தான். நல்லா புரிஞ்சுங்க. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று அதை போடும் போது உனக்கு தெரியணும், ஆண்டவரே இது போட்டா இது உனக்கு பிரியுமா, ஆண்டவரே இது உனக்கு பிரியுமா, என்னை பார்க்குறவங்களுக்கு அது தெரியுமா, சொல்லுமா இல்லையா? நான் சிலதான் பார்க்குறேன், உண்மையாக எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன் ஆண்டவரே எங்க அநேக நேரம் எங்களை உட்கார வச்சு நீ போதிக்கிறீங்க ஆண்டவரே, உன் போதனையை கேட்கிறோம். ஆனா கேட்கிற 10 பேரை போல நாங்க இருந்தாலும் அது ஒருத்தன் ஆண்டவரே உண்மையுள்ளோனா செயல்படத்தக்கதாக வருகின்றான். 10 குஷ்டரோகிகள் தேவனிடத்துல வந்த போது ஒருத்தனுக்கு மட்டும் மனமாற்றம் வந்தது. ஆண்டவரே நீ செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிற ஆண்டவரே, எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த என்னையோ அழைத்து என் குஷ்டரோகத்தை மாற்றி என்னை சுத்தமானாய் மாற்றத்தக்கதாக உன்னுடைய வார்த்தையின் இடத்திலே கடந்து வந்த போது நன்றி நிறைந்த 9 பேர் போனால் ஆண்டவரே, நன்றியுள்ள மனுஷனாய் நான் உன் நன்றிகளை வருவேன் என்று சொன்ன அந்த ஒரு மனுஷனை நினைச்சு பார்க்கிறேன். அந்த ஒரு மனுஷன் நீயா நானா இருந்தா ஆண்டவர் எத்தனை சந்தோஷப்படுவாரு. 9 பேர் போயிட்டான். அவனுக்கும் குஷ்டரோகம் மாற்றப்பட்டது. அவன் உலகத்தின் வாழ்க்கையை வாழ போயிட்டான். அவன் முன்னாடி இருந்த காரியத்தை மறந்துட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு அவன் போயிட்டான். ஆனா நன்றி நிறைஞ்சு நீ திரும்பி வரும்போது ஆண்டவருடைய இருதயம் சந்தோஷப்படும். ஆண்டவருடைய இருதயம் சந்தோஷப்பட்டு சொல்லும், இவன் உண்மையும் உள்ளோ உத்தமம் உள்ள ஊழியக்காரன். இப்ப நம்ம ஒரு முடிவோடு கூட இங்க இருந்து போன ஆண்டவரே, நான் எப்படி என்னை மாற்றிக்கொள்ள போறேன், சாட்சிக்குள்ள வாழ்க்கை வாழ போறேன்னா இல்லை இங்க இருந்து போகும்போதே உலகத்தின் நண்பர்களோடு கூட உலகத்தின் ஸ்நேகத்தோடு கூட சேர்ந்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள போறேன்னா இங்க இருக்கிற முக்காவாசி பேரை சொல்றேன், முழுசாவே சொல்றேன், என்னைய சேர்த்துக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சாட்சியா வாழறோம், வாழத்துக்கு எத்தனை பேர் முயற்சி பண்றோம். தேவன் இன்னைக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறார், எனக்கு ஒரு தருணத்தை கொடுத்தாரு. நான் அந்த தருணத்துல தேவ சமூகத்துல உடைத்தேன், ஒப்பு கொடுத்தேன். அது ஆண்டவர் அறிவார். இப்ப என் சிந்தையில ஒரு காரியம் தான், ஒருவேளை அன்னைக்கு மரணம் வந்திருந்தா நான் பரலோக ராஜ்யத்துக்கு போயிருக்க மாட்டேன். ஆனா போவதற்காக தருணம் வந்திருக்கிறது, அதை நான் இனி விட மாட்டேன். ஆண்டவர் விடாம ஓடிக்கொண்டிருக்கணும். ஒருவேளை நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் பேசலாம், நம்ம தப்பிதங்களை சொல்லலாம். நீ யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், உனக்கு ஆண்டவருக்கும் உள்ள உறவு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நீ என்னென்ன காரியத்துல தேவனை விட்டு தூரமா இருக்கிறன்ட்டு. அல்லேலூயா. இவ்வளவு நாள் அழிஞ்சு போற காரியத்தை கேட்டோம். ஒரே ஒரு நிமிஷம் தேவ சமூகத்துல எல்லா கண்களை மூடி அரிதான காரியத்தை கேட்க போற ஆண்டவரே, நான் முயற்சி செய்யற ஆண்டவரே, எனக்கு துணையா இருங்க. நான் பாவத்தை விட்டு விலகி நடக்கிற ஆண்டவரே, உலகத்தின் வழக்கப்படி வாழ மாட்டேன். சாட்சி இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்னிடத்துல இருக்குமானால் என்னை அதுல இருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் உண்மையா சொல்ல போறீங்களோ அத்தனை பேருடைய கரங்களும் உண்மையா சொல்றவங்க மட்டும்தான். நான் எப்படி ஒன்னாலும் வாழ்க்கை வாழனா ஆண்டவர் உன்னை கேட்கவே மாட்டாரு, ஒரு நாள் உன் கூட இருக்கவும் மாட்டாரு. ஆனால் சந்தர்ப்பங்கள் கொடுக்கும் பொழுது உண்மையுள்ள தகப்பனுக்கு உண்மையுள்ள மகனாய் மாற்றிக்கொள்ளத்தக்கதாக சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆண்டவரே, உலகத்தின் வழக்கம் வேண்டாம், உலகத்தின் காரியங்கள் வேண்டாம், அது உனக்கு பிரியமானது இல்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்ட தருணம் இதுவே. இந்த தருணத்துல என்ன மாற்றிக்கிறேன். இனி அழிந்து போகின்ற காரியத்தை அல்ல, அரிதான காரியத்தை கேட்பேன் ஆண்டவரே. அரிதான காரியத்தை கேட்பேன் ஆண்டவரே. இன்னைக்கு நீ கேட்பாய், ஆனால் ஆண்டவர் நீங்க சொல்றாரு, அந்த எலிசாவின் மீது விழுந்த அதே சால்வை இன்னைக்கு உன் மேல விழும், இன்னைக்கு உன் மேல விழும், இன்னைக்கு உன் மேல விழும். அந்த சால்வையை நீ பிடிப்பாய், கர்த்தருக்கு சாட்சி உள்ள மகனாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகன மகள ஒப்புக்கொடு ஆண்டவரே. சாட்சியாக வாழ்ந்திட, சத்தியத்தை கேட்டிட, ஆண்டவரே என்னை இன்று அர்ப்பணிக்கிறேன். சாட்சியாக வாழ்ந்திட,
கேட்டிட ஆண்டவரே என்னை என்று அர்ப்பணிக்கிறேன். சால்வை விழட்டும் என் மீது தேவா, சால்வை விழட்டும் என் மீது தேவா. அரிதான காரியத்தை நான் கேட்கிறேன். சால்வை விழட்டும் என் மீது தேவா. அரிதான காரியத்தை நான் கேட்கிறேன். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உங்களுடைய சால்வை விழட்டாண்டவர். அங்க நடக்கின்ற காரியத்தை பார்ப்போம். அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையிலே என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும். நல்லா புரிஞ்சுங்க, நம்ம முன்னாள் படிக்கும்போது எப்படி படிச்சோம்? அக்னிமயமான ரதங்கள் வந்தது. ஆனா வார்த்தையை கரெக்டா படிச்சீங்கன்னா அக்கினி ரதமும். அவர் என்ன கேட்டாரு? எலிசா என்னப்பா கேட்டாரு? என்ன கேட்டாரு? சத்தமா தான் சொல்லுங்களேன். இரட்டிப்பான. இப்ப இங்க என்ன வருது? ஆண்டவர் ரதமும் குதிரை, அக்கினிமயமான ரதம் குதிரையும் வந்துச்சு அப்படின்னா ரதத்தோடு கூட குதிரை வச்சு நம்ம நினைப்போம். ஆனா இங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க, அக்கினிமயமான ரதமும். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரை என்ன பண்ணி, இது எதுக்கு வந்துச்சு? ஹல்லேலூயா. அவர்கள் நல்லா புரிஞ்சுங்க. மறுபடியும் ஆண்டவர் மறுபடியும் காட்டுறாரு இருவரை. அங்க ரெட்ட தனியா கேட்டா அங்க இருவரையும். அங்க ரெண்டு காரியம் வருது. அக்கினிமயமான ரதம் வருது, அக்கினிமயமான குதிரை வருது. மறுபடியும் வந்து அவங்க இருவரையும். ஹல்லேலூயா. அவன் கேட்டது என்ன? ரெட்ட தனியான காரியம். அங்க வரத்தெல்லாம் ரெண்டு ரெண்டா தான் வருது. இனி பார்க்க போறதும் அப்படிதான் பார்க்க போறோம். அக்கினிமயமான ரதம் வந்துச்சு, அக்கினிமயமான குதிரை வந்துச்சு. அது எலியாவை எடுத்துக்கொள்ள வரல. அதான் பிரச்சனை. நம்ம பிக்சர் பார்த்து பார்த்து என்ன பண்ணிட்டோம்? அவர் குதிரை வந்து கொண்டு போயிடுச்சு, குதிரை வந்து கொண்டு போயிடுச்சு. ஹல்லேலூயா. என்ன வந்து கொண்டு போயிடுச்சு? இல்ல அப்படி கொண்டு போல. வேதம் அப்படி சொல்லவும் இல்ல. வாசிக்கும் போது பிக்சரை பார்த்து பார்த்து பிக்சர் வைஸ் பண்ணி 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 ஹல்லேலூயா. பிக்சர் வைஸ் பண்ணி பண்ணி என்னாச்சு? பிக்சரை பார்த்து பார்த்து தான் நம்ம வாழ்க்கை கெட்டு போச்சு. ஹல்லேலூயா. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் ஏதாவது ஒரு பிக்சரை நம்ம என்ன பண்ணோம்? பார்க்கணும். நாங்களாம் பார்ப்போம். எங்க வீட்டுல ஒரு பெரிய படம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஒரு பெரிய படம் இருந்துச்சு. அதுல மேய்ப்பர் தன்னுடைய கழுத்துல ஆட்டுக்குட்டியை போட்டு இருப்பாரு. அவர் தாடி வச்சிருந்தாரு. அவர் பார்த்துனே நினைச்சு இவர்தான் இயேசு ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருக்கு ஒருவரும் கண்டவன் இல்லை. ஹல்லேலூயா. அவர் காணக்கூடாத ஒளிகளிலே வாசம் செய்கின்றவர், ஒருவரும் கண்டிராதவர், 16,000 பேர்களிலே சிறந்தவர். ஹல்லேலூயா. பக்தனாக சொன்னான், ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், பரிசுத்தர் 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 பரிசுத்தர்
கொள்ளத்தக்கதாக ஒருவேளை பிரிவினையை கொடுக்கும் பொழுது கூட அங்கே பரலோகத்திலிருந்து கடந்து செல்கின்ற ஒரு ரதம் வருது, குதிரை வருது. இந்த ரதம் எப்படிதான் இருக்குது? நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு ரதமா இருக்குது, பார்க்காத குதிரையா இருக்குது. சாதா குதிரையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நம்ம பரலோகத்திலிருந்து வர குதிரை எப்படிதான் இருக்குது? அது பார்ப்பதற்கு வித்தியாசமா இருக்குது. அதை கடந்து வந்துட்டா உலகத்தின் காரியத்திலிருந்து நம்மளை பிரிச்சிருது. பரிசுத்தமா போதுதான் உனக்குள்ள வந்துட்டா உலகத்தை உன்னை விட்டு பிரிச்சிடும். அல்லேலூயா. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்களுக்கு நடுவாக வந்து இருவரையும் பிரித்து எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். இப்போ ஒரு புயல் வந்துச்சு. எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? மிக்சம் புயல். என்ன புயல்? மிக்சம். பேர் வச்சுக்கிறாங்க. ஜிம் ஜாம். நம்ம பேரை சொல்லாமனா அவனுக்கு எது எதுவுமே சாப்பிட்ற ஐட்டம் தெரியுதோ நம்ம ஒன்று என்ன பண்றோம்? மிக்சம் புயல் வந்துச்சு. எத்தனை பேர் அதுல ஏறி போனாங்க? அல்லேலூயா. இருங்கலாம் அது எடுத்துன்னு போயிடுச்சு, யாரையும் இருக்கல. ஆனால் பரலோகத்திலிருந்து ஒரு புயல் கடந்து வருகிறது, அதுல பரிசுத்தவான் ஏறி போறாரு. அல்லேலூயா. அதே காரியம் திரும்ப நடக்கும் இதே பூமியில. ஆனா கர்த்தருக்காக நீ நானும் வைராக்கியம் பாராட்டி ஓடுவோமானால் அதே புயல் திரும்ப வரும். இது எடுத்துக்கொள்கின்ற புயல் தான், ஆனா பரிசுத்தத்திற்கு நேராக நம்ம எடுத்துக்கொண்டு போற புயல். அந்த புயல் உன்னை என்னையும் சேதப்படுத்தாது, உன் பொருளையும் என் பொருளையும் சேதப்படுத்தாது, உலகத்தை சேதப்படுத்தாது. அது எதற்காக வருகிறது தெரியுமா? உன்னையும் என்னையும் எடுத்துக்கொண்டு போகத்தக்கதாக. அங்க அழகா சொல்லப்பட்டிருக்குது, எலியா அந்த புயல் என்ன பண்ணல. நம்மளும் புயல மாட்டிருந்தா என்ன பண்ணிருப்போம்? அப்ப கூட எதுனா பொருள் போதான்னு பார்த்திருப்போம். அல்லேலூயா. அப்ப கூட என்ன பண்ணுவோம்? அந்த எலியா அந்த புயல் என்ன பண்றாரு? அழகா ஏறி அந்த அந்த சுழல் காற்றுல அழகா ஏறாரு. அவர் நின்னுக்கிறாரு. நீங்க நான் நினைக்கிறோம் இப்பதான் மெட்ரோலாம் சில படிக்கட்டுலாம் போட்டுக்கிறாங்க. என்ன படிப்பா போட்டாங்க? எக்ஸலேட்டர். ஆனா எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி என் ஆண்டவர் புயல் சுழல் காற்றில் என்ன பண்றாரு? எக்ஸலேட்டர்ல போட்டு எலியா ஏறி வந்தோடனே அது அழகா சுத்திட்டு போது பரலோகத்துல கொண்டு போனோடனே அவர் காலை வச்சு அழகா கடந்து போய் நின்றாரு. ஆண்டவர் உன்னையும் என்னையும் அப்படி அழைத்துக் கொள்ளத்தக்கதாகத்தான் தெரிஞ்சு கொண்டாரே தவிர, அல்லேலூயா, அந்த அனுபவத்தை கத்துக்கணும். ஆண்டவரே எப்படி ஆண்டவரே இதெல்லாம் நான் மறந்துட்டேன், எப்படி இதெல்லாம் நான் தியானிக்காம விட்டுட்டேன் ஆண்டவரே. அங்கு வேதம் அழகா சொல்கிறது, அவர்கள் பேசிக்கொண்டு போகையிலே இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவரே வந்து இருவரையும் பற்றி முதல்ல பிரிச்சு. இரண்டாவது எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு என்ன வந்தாரு? அல்லேலூயா. நம்ம நினைச்சிட்டோம் என்னன்ட்டு, குதிரை வந்துச்சு, குதிரை வண்டியில எலியா என்ன பண்ணாரு? போயிட்டு அங்க ஒரு போஸ் கொடுப்பாரு. அவர் குதிரை வண்டியை போய் பிடிச்சின்னு போய் பாக்குற மாதிரி. அல்லேலூயா. நான் கூட நிறைய நேரம் ஏமாந்துக்கிறேன். ஆனா வேதத்தை படிக்கும் போது என் கண்கள் டப்புன்னு திறந்தது. ஆண்டவரே, அப்ப அவர் எது வழியா போனாரு? வந்து பிரிச்சது உண்மைதான். அங்க அது பிரிச்ச மாத்திரத்துல பரலோகத்திலிருந்து ஒரு சுழல் காற்று வந்தது. ஆண்டவர் எவ்வளவு அழகா பாருங்க. எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் போட்ட படிக்கட்டு எப்படிதான் இருக்குது? அது எக்ஸலென்ட். அந்த சுழல் காற்றுல உன்னை விழவிடாதபடிக்கு உன்னை சேஃப்டியா கொண்டுட்டு பூமியிலிருந்து மேல லிஃப்ட் பண்ணுது. பக்கத்துல கை வச்சு சொல்லு, பூமியிலிருந்து மேல போனா நீ நினைக்கிற அதுல போலாம், இதுல போலாம், சந்திராயன் 3ல போலான்னு நினைக்கிற. அல்லேலூயா. ஆண்டவர் உனக்காக அழகா ஒரு சுழல் காட்ட வச்சிருக்கிறாரு. ஒரு நாள் வரும், அன்னைக்கு அழகா ஏறி போய் கொண்டே இருப்ப. தேவ பர்வதத்தில் தேவனை பார்க்கத்தக்கதாக நடக்கின்ற காரியத்தை பாருங்கள். சுழல் காற்றிலே பரலோகம் ஏறி போனான். அதை எலிசா கண்டு அங்கே நடக்கின்ற காரியத்தை பாருங்க. எலிசா சொல்றப்பா, நீ அரிதான காரியத்தை கேட்கிற, அதை நீ பார்த்தனா உண்டு.
ஆனா இங்க எலிசாவினுடைய பார்வை எத்தனை கூர்மை நிறைந்தது என்பதை பாருங்க. அவரை மட்டும் பார்க்கல, பிரிச்ச அக்கினிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் பார்த்தாரு. பரலோகத்துல ஏறி போன தகப்பனை பார்த்தாரு. அல்லேலூயா. உன்னுடைய பார்வை ஒரு சைடு மட்டும் இருக்க கூடாது. சில நேரத்துல நம்ம எப்படி பார்ப்போம் சொல்லுங்க? குறுகின பார்வை உடையவர்கள். என்ன பார்வை? கிட்டத்து பார்வை. இப்படி சொல்லணும். சொல்லலாம். அல்லேலூயா. நிறைய ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாளா மொபைல் பார்த்தீங்கன்னா அப்புறம் இப்படியே தான் பார்ப்பீங்க. அப்புறம் இருக்கிற இடத்தும் இருளா போயிடும். ஆண்டவர் கண்ணை கொடுத்து அதில் அழகா லென்ஸை கொடுத்து அதில் கலர்ஃபுல்லான காரியத்தை கொடுத்து நீங்க எதை பார்த்தாலும் கலராக தான் பார்க்கணும். அல்லேலூயா. அப்படின்னு பார்த்தா நம்ம வேற ஏதோ கலரை பார்த்துருக்குறோம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை மாற்ற விரும்புகின்றார். அங்கே நடக்கின்ற காரியத்தை பாருங்க. ஒரு காரியம் அங்கே அதை எலியா கண்டான். எலிசா பார்க்கிறாரு. அவர் பார்வை குறுகின பார்வை அல்ல. என்ன பார்வையை பார்க்க கூடாது? இனி குறுகின பார்வை பார்க்க கூடாது. அப்போ எப்படி பிரதர் அதை ஸ்டாண்ட்ல வச்சுட்டு, அல்லேலூயா, இப்பதான் ஸ்டாண்ட்ல வச்சுட்டு பாக்குறது, பக்கத்துல வச்சு பார்க்கறது கிடையாது. இப்ப நான் தூரமா வச்சு பாக்குறது, கிட்ட பார்த்தா தானே சொல்லுவீங்க. அல்லேலூயா. பரலோகத்தை பார்க்கக்கூடிய பார்வையா இருக்கணும். ஸ்தேவான் கல்லுனால அடிக்கிறாங்க. அவன் பார்வை எங்க இருக்குது? பரலோகத்துல இருக்குது. யார் யாராங்க இருந்தாங்க? பிதாவின் வலது பரிசத்தில். பக்கத்துல கை கொடுத்துக்கல. உனக்கு அப்படி பார்க்கணும்னு ஆசையே இல்லையடா? கேளுக்கள். வாங்கணும்னு ஆசை இல்லையா? இருக்குதா இல்லையா? என்ன சொன்னாங்க? சத்தமா சத்தமா தான் சொல்லுங்க. இருக்கா இல்லையா? இருக்கா. அப்போ சில காரியத்தை நம்ம என்ன பண்ணோம்? பார்க்க கூடாது. எதை பார்க்கணும்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. எலிசா பார்க்க வேண்டிய காரியத்தை அழகா பாக்குறாரு. அதை எலிசா கண்டு எதை கண்டாரு? எதை பார்த்தாரு? பார்க்க வேண்டிய விஷயத்தை எலிசா கரெக்டா பார்த்துட்டாரு. ஒண்ணு, அவர் சுழல் காற்றிலே எடுத்துக் கொள்ளப்பட்டதை பார்த்தார். அவரை பிரிச்சுட்டு போன ரதத்தையும் பார்த்தாரு, குதிரையும் பார்த்தாரு. அங்க அவர் கம்பெக்ஷன் கொடுக்கிறாரு. எப்படி கொடுக்கிறாரு? வாசிங்கம்மா. அது எலிசா கண்டு அவரை பார்த்து சொல்றாரு. யார? சுழல் காற்றில ஏறி கொண்டிருக்கிற எலியாவை பார்த்து எலிசா சொல்றாரு, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு எது? ஏன்னா எது வந்து என்ன பிரிச்சுது? ரதம் வந்துச்சு. அப்புறம் குதிரையும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் என்ன பண்ண? பார்த்து கொண்டே இருந்தா மறைஞ்சிட்டாரு. பார்த்து கொண்டே இருந்தாரு. பரலோகத்தை பார்த்து கொண்டே இருந்தாரு. அந்த மனுஷன் மறைஞ்சு போனாரு. இயேசு கிறிஸ்துவ சீஷர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. அவர் மறைஞ்சு போனாரு. இவங்க பார்த்து நினைக்கிறாங்க. தூதர்கள் திரும்பி வந்து சொன்னாங்க, அவர் எப்படி ஏறி போனாரோ அதே போல மறுபடியும் வருவாரு. ஒரு நாள் வர போறாரு. ஒரு நாள் வர போறாரு. ஒரு நாள் வர போறாரு. மேகத்தின் மீதிலே மணவாளனாய் மணவாட்டிகளை அழைத்து செல்லத்தக்கதாக சத்தம் கொடுக்கின்றவராய் ராஜா வர போறாரு. எத்தனை பேர் விசுவாசித்து அவர் வரத்தக்கதாக அவரை பார்க்க ஆயத்தம் என்று சொல்வீர்கள்? ராஜா வருகிறார். ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார். ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார். இடம் கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார். அங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க. எலிசா கண்டு, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பி அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து எத்தனை துண்டா? அல்லேலூயா. கேட்டது எத்தனை? ரெட்ட தனியா? ரெண்டு துணியா? ரெண்டு துண்டா? எதை கிருஷ்ணா?
தன்னுடைய வஸ்திரத்தை கேட்டான். இனி நான் உலகத்துக்குரியவன் அல்ல. இரண்டாவது காரியம், நான் இனி பரலோகத்துக்குரியவன். இனி உலகத்தின் அன்பை விட்டு கிழித்து பரலோகத்துக்குரியவன் என்ற அந்த ஸ்தானத்திலே எனக்கு முன்பாக நடந்த எலியாவின் ஆவி உடையவனாய் நான் நடக்க போறேன் என்று அடையாளப்படுத்தத்தக்கதாக தன் வஸ்திரத்தை கிழிச்சான். எத்தனை பேர் உங்கள் சொந்த காரியத்தை இந்த நாள்ல இந்த இடத்துல விட்டு, ஆண்டவரே இனி வேண்டாம் ஆண்டவரே, இந்த காரியம் என் வாழ்க்கையில் இனி வேண்டாம் ஆண்டவரே என்று எத்தனை பேர் விட போறீங்க? அவன் தன் வஸ்திரத்தை கிழித்தான். பின்பு வாசிங்கம்மா. பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்த கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தார். தண்ணீரை அடித்தவுடனே அல்லேலூயா. மறுபடியும் எத்தனை காரியம்? மறுபடியும் இரட்ட தனியான காரியத்தை அங்க ஆண்டவர் காட்டுறாரு. இவன் சால்வை கிழிச்சாலும் ரெண்டா மாறியது, தண்ணீரை அடிச்சாலும். அல்லேலூயா. வாசிமா வாசிமா தொடர்ந்து. எலிசா இக்கரைப்பட்டான். எரிகோவில் பார்த்துக் கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேலே இறங்கி வந்தது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி, இதோ உமது அடியாரோடு 50 பலவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்கில் ஒன்றாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார்கள் என்றார்கள். அதற்கு அவன் அவர்கள் அனுப்ப வேண்டாம் என்று முடிவா சொல்றான். ஆனா இவங்க கேட்கல. நல்லா புரிஞ்சுங்க. இதுக்கு முன்னாடி அவருக்கு நடக்க போற எல்லா காரியமும் எப்படிதான் நடக்குது? சால்வை கிழிச்சா 2, தண்ணி அடிச்சா ரெட்ட தனியா தான் காரியம் நடக்குது. அதுக்கு பிற்பாடு இந்த காரியம் வரான்னு சொல்ற, வானன்னு கேட்டாலும் விட மாட்டாங்க. 3 நாள் போய் யாரை தேடுறாங்க? அது நீங்க அதுக்கு பிற்பாடு படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 3 நாள் போய் தேடினாங்க. எந்த இடத்துலயுமே எலியா இல்ல. ஏன்னா அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாயிற்று. நடக்கின்ற காரியத்தை பாருங்க. இவர் இப்போ அந்த முடிஞ்சிட்டு ஊருக்குள்ள வராரு. பட்டணத்துக்கு வந்த போது நடந்த காரியத்தை 19 பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷன் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது. முதல்ல நிலை எப்படி இருக்குது? பாழ்நிலைமா இருக்குது. நடக்கிற காரியம் பாருங்க. ஒரு மனுஷனிடத்தில் இரட்டைத்தனையான அபிஷேகம் கடந்து வருமானால் ஒருவேளை பாழாய் கிடக்கிற இடமும் தேவன் எப்படி மாற்றுகின்றார் என்பதை பார்க்க போறோம். அப்படி வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து, தோண்டினா என்னது? கரெக்ட். அல்லேலூயா. தோண்டினா என்னது? எதுக்கு அதுக்கு தோண்டி பேர் வச்சிருந்தாங்க? குழி எடுக்குமா? சாப்பாடு என்ன பண்ணும்? தோண்டி எடுக்கும். நீங்க போய் கரண்டி எதுவுமே என்ன பண்ண மாட்டீங்க, மண்ணில் போட்டு விளையாடுறீங்கன்னா உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? அந்த கரண்டியை பிடுங்கி அங்கங்க கரண்டி ஆயிடும். அல்லேலூயா. அதனால அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அது சாப்பாடை எடுப்பதற்கு அந்த நாட்கள்ல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தோண்டி. அது அப்படியே மருகி என்னாச்சு? இப்போ கரண்டியா மாறிச்சு. அல்லேலூயா. இங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க. புது தோண்டியை எடுத்துன்னு சொல்லி அதுல உப்பு போட்டு அந்த தண்ணீரிலே போடுகின்றான். நடக்கின்ற காரியத்தை பாருங்க. நிலம் பாழா இருந்த இடம் தான் அது. வாசிங்கம்மா. கொண்டு வந்த போது
நீரூற்றண்டைக்கு போய் இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். இனி இதனால் சாவு வராது. என்னது நிலம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? பாழா கடைஞ்சது. பக்கத்துல கை வச்சு சொல்லு, பாழா இருந்த நிலத்தை தான் அல்லேலூயா இன்னைக்கு பரிசுத்தமா மாத்தி இருக்கிறார். பாலைவனமா இருந்த எங்களை சோலைவனமா மாற்றி நீரையா. பாலைவனமா இருந்த எங்களை சோலைவனமா மாற்றி நீரையா. முன்னாடி நம்மகிட்ட என் கூட பேசணும்னு கெட்டு போயிடுவோம். நம்ம சொல்லுவோம் நம்ம உள்ள கெட்டு கீரை வழியா போயிட்டு இருக்கோம். நம்ம என்ன சொல்லணும் சொல்லுங்க? அது கூட சேர்ந்துச்சு இது பிராண்டட் 22 கேரட் தங்கம். எல்லாம் பிள்ளைங்களும் எல்லாருக்கும் காக்காக்கும் தன் குஞ்சு. ஆனா பார்த்தா தான் தெரியும் காக்கா குஞ்சு பார்த்தா சகிக்காது. அதுல என்ன பண்றது தெரியுமா? இந்த குயிலுக்குதா அது சும்மா இருக்காது, அது வந்து முட்டையை போட்டு போயிடும். இது இந்த குயில் முட்டையை போட்டுச்சுன்னா காக்கா மாதிரியே தான் இருக்காது, அது வளர்ற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே அது கத்தும். அது கத்தும் போது தான் காக்காக்கு தெரியும் இது நம்ம குட்டி இல்லை. ஏன்னா காக்கா கா அப்படின்னு கத்துச்சுன்னா கூட அது என்னன்னு கத்தும், அது அழகாக கத்தும். நம்ம சபையில கூட நிறைய குயிலுங்க இருக்கதான் செய்யுது. அல்லேலூயா. இப்ப கை கொடுத்துக்கிறங்க, நீங்க காக்காவா குயிலா? அல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்களோட கூட சேர்ந்தா நம்ம பிள்ளை கெட்டு போச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அது இல்லை. நம்ம பிள்ளைங்களோட கூட சேர்ந்தா நல்லா இருந்த அந்த பிள்ளைங்களும் இதுதான் உண்மை. நீங்க நினைக்கிற மாதிரி பிராண்டட்லாம் கிடையாது, அது அன்பிராண்டட்ல சுத்தி இருக்குது. அல்லேலூயா. டேக் மட்டும் என்ன போட்டுக்குது? பிராண்டட். நல்லா புரிஞ்சுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாதுன்னா முதல்ல என்ன பண்ணோம்? நம்ம பாழா கடந்த நிலம். ஒருத்தனும் நம்மளை ஏத்துக்கல, ஒருத்தனும் நம்மளை சேர்த்துக்கல. ஆனா ஆண்டவர் நம்ம ஏத்துக்கொண்டு முதல்ல யாரு இங்க பாலைவனத்துல எத்தனை பேர் வாழ்ந்துருக்கிறீங்க? எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? வாழ்ந்துருக்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது, பார்த்துருக்கிறீங்க. ஹோட்டலில் பார்த்துக்கிறீங்களா? ஆமரகம் வாழ்க்கைலாம் பாலைவனம் தான். பாலைவனத்திலே தான் வந்தார். அவங்க அப்பா பாலைவனத்தில் தான் வந்தார். அல்லேலூயா. அவங்க வாழ்க்கையும் அப்படி தான் இருந்துச்சு. அவங்க பயணம் போய் கொண்டு வந்து தான் இருப்பாங்க. அப்படியேப்பட்ட இடத்துல இருந்தவர் தான் ஆண்டவர் அழைச்சிட்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளே விட்டாரு. அல்லேலூயா. இப்போ நம்மளை எப்படி இருந்தோம்? பாலைவனமா இருந்த நம்மளையும் சோலைவனமா மாத்தி. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கானவே எப்படிதான் தெரியணும்? ரொம்ப அழகு. அல்லேலூயா. எப்படிதான் தெரியணும்? ரொம்ப அழகு. நான் முன்னாடி சின்ன வயசுல பார்த்து பாஸ்ட் மாதிரி தான் தெரியும் என் அழகு. அவங்க அப்பா கேட்டாங்க, இவனை எப்படி பார்த்தேன்? கரிசட்டி மூஞ்ச. அல்லேலூயா. உண்மைதான். ஆரம்பத்தில் அப்படிதான் இருந்தேன். என்னை பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க துட்டு போய் வெளியேறான். ஏதோ பாஸ்டம் எனக்கு வாழ்க்கை கொடுத்தாங்க. ஆண்டவர் எனக்கு முகத்தை எல்லாத்தையுமே அவர் கொடுத்தாரு. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள வந்த பிற்பாடு தான் நம்ம அழகெல்லாம் தெரியுது. அதுக்கு முன்னாடி நம்ம அழகு கேட்கணும், என்ன அழகு. அல்லேலூயா. அப்படிதான் இருந்தோம். ஆனா உங்களையும் என்னையும் இன்னைக்கு அழகுபடுத்தி நிறுத்தி வச்சா இன்னைக்கு சோலை வனத்துல யார் போறது? சிறு நரிகளும் கொடி நரிகளும் உள்ள ஓடுது. யார் தோட்டம்? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, இது ஆண்டவர் உண்டாக்கின தோட்டம். மரண்ட நிலம் போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியா மாற்றி நீரையா. மரண்ட நிலம் போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியா மாற்றி நீரையா. எங்களை வயல்வெளியா மாற்றி நீரையா. எங்களை வயல்வெளியா மாற்றி நீரையா. பாலைவனமா இருந்த எங்களை சோலைவனமா மாற்றி நீரையா.
நம்ம வாழ்க்கை எப்படிதான் இருந்துச்சு? பாலை ஆண்டவர் உள்ள வந்தாரு, ஒரு தோண்டியை எடுத்தாரு, என்ன பண்ணாரு? உப்பு உரப்பு இல்லாம கடந்த உண்ணியும் எண்ணெயும் கொஞ்சம் எல்லாத்தையும் மிருகத்தை நிக்க வச்சா இன்னைக்கு சூடு வந்துருச்சு, எனக்கு சொர்ணம் வந்துருச்சு. எதுனா சொன்னா எங்க வரமாட்டேன்? அல்லேலூயா. எங்க வரமாட்டேன்? சபைக்கு வரமாட்டேன். உனக்கு இன்னைக்கு சூடு சொர்ணம் வரதுக்கு யார் பண்ணுது? கேளுங்க கேளுங்க. ஊழியக்காரா கர்த்தரா? இன்னைக்கு அழகு கொடுத்தது அவரா இவரா? ஆண்டவர் கொடுத்தாருன்னா எல்லா சூழ்நிலையும் நான் தேவனையே சார்ந்திருப்பேன். நாங்களாம் இருந்தோம் அப்படி. ஆண்டவர் ஒரு காலத்துல ஊழியக்கார பார்த்து இருந்தோம். அதுக்கப்புறம் ஆண்டவரை பிடிச்சிக்கணும். ஆண்டவரை பிடிச்ச பிற்பாடு ஆண்டவரை விடவே கூடாதுன்னு நினைக்கும் போது ஆண்டவர் எங்களை நடத்த ஆரம்பிச்சுட்டாரு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தரையே பார்த்து கொண்டிரு. இங்கே பாழாய் கிடந்த நிலம் எப்படி ஆச்சு? எப்படி பாச்சு? பயிர் நிலமா மாறி போச்சு. அவன் அவன் நீருற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். இனி இதனால் சாபம் வராது, நில பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், எலிசா சொன்ன வார்த்தையின்படியே இந்த தண்ணீர் இந்த நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. அவன் என்ன பண்ணிட்டான்? அவ்விடத்தை விட்டு கடந்து போறான். வாசிங்கம்மா. அவன் வழி நடந்து போகையில் எங்க வந்தாங்க? எங்க? சென்னை பட்டணமே. இப்போ உள்ள இருக்கிற பிள்ளைங்க தான் எப்படி இருக்குது? அப்ப கூட புள்ளிங்கன்னு சொல்ல, இப்போ நம்ம என்ன சொல்றோம்? புள்ளிங்கோ. யாருங்கோ? பக்கத்துல கை வச்சுக்கிறது யாருங்கோ? புள்ளிங்கோ. அழகாக சொல்லப்பட்டது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இப்ப எல்லாம் மாறி போச்சு. தலை முடி ஆளு அட்ரஸ் எல்லாம் மாறிச்சு. அப்பெல்லாம் நல்லாதான் இருந்தாங்க, பட்டணத்துல இன்னும் நல்லாதான் இருந்தாங்க. இப்பதான் எல்லாம் மாறிச்சு. இப்ப வேற கலாச்சாரம் வந்துச்சு. எப்போ நேபாளக்காரன் வந்தானோ அப்பயே கொஞ்சம் மாறிட்டோம். அல்லேலூயா. அப்புறம் சைனா கொஞ்சம் வந்துச்சு, அது அரவரை பேண்ட போச்சு. அப்புறம் பாதி பேண்ட் இறங்கிச்சு. அல்லேலூயா. எது தெரியக்கூடாதுன்னு முன்னாடி பேண்ட் போச்சோ இப்ப அது தெரியுது பேண்ட் போடுது. அல்லேலூயா. நீங்க ரோட்ல போனீங்கன்னா நிறைய சூப்பர்மேன் இப்ப பாக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். சூப்பர்மேன் என்ன பண்ணுவாரு? பேண்ட்டை போட்டு. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன நாங்க இப்ப பட்டணத்துல இருக்கிற சில காரியங்களை காட்டி கொடுக்குற பாருங்க. வாசிங்கம்மா. மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்தினால் ஏன் அவர்களை சபித்தான்? உடனே காட்டிலிருந்து எத்தனை கரடி, எத்தனை கரடி ஆசீர்வாதம். அவன் எப்படிதான் கேட்டான்? எனக்கு ரெட்டை தனியா வேணும்னு கேட்டானா? கரடி வந்தா கூட ரெண்டா வரும். அல்லேலூயா. கரடி வந்தாலும் எப்படிதான் வரும்? ரெண்டா தான் வரும். அவங்க போய் மொட்டை தலையான்னு பட்டணத்து பசங்க எல்லாம் நினைச்சுட்டாங்க. நம்ம தாண்டா கிண்டல் படத்துல 1ஆம் நம்பர். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்குனே கரடி வச்சுக்கிறாருப்பா. நீ நினைக்கிற அன்னைக்கு வேற கரடி வந்துச்சு, இன்னைக்கு வேற கரடி வருது. நம்ம கொஞ்சம் வாய் என்ன பண்ணுவோம்? பட்டணத்தின் பிள்ளைகளே, உங்க தலை வாயெல்லாம் இன்னைக்கு நான் ஒரு 3 பிள்ளைகளை பார்த்து ரொம்ப அப்படியே தலையை அமுக்கி அழகா எண்ணெய் வச்சு வாரம் நடத்த பார்க்கும்போது என் மனசு சந்தோஷமா இருந்துச்சு. இவங்களுக்குள்ள இவ்வளவு மாற்றமா? நான் மாத்தல, கர்த்தர் மாத்தினாரு. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷன் கிட்ட வரலன்னா ஒருத்தனும் மாற மாட்டான். ஏன்னா அவன் தலையை அதுக்கு முன்னாடி நான் பாத்துக்கிறேன். குருவியும் காக்காவும் கூடு கட்டுற ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த தலை அழகா வாரப்பட்டு தேவனுக்கு பிரியமா இருக்குது. இன்னொரு காரியத்தையும் பார்ப்போம். கொஞ்சம் ஒருவேளை நேரம் முடிஞ்சபடினால கொஞ்சம் சீக்கிரம் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். சூனமித்தியாளுடைய பிள்ளையை கொஞ்சம் பார்ப்போம். சூனமித்தியாளுக்கு பிள்ளை இருந்துச்சு. இப்ப யாரெல்லாம் போகணும்? அங்கேயே சூனமித்தியால் வீட்டுக்கு எலிசா தான் போகணும். சூனமித்தியாளுக்கு குழந்தை இல்லை, குழந்தை கொடுத்தாரு. குழந்தை கொடுத்த போது அது குழந்தைக்கு பிரச்சனை வந்துச்சு.
பிரச்சனை வந்து அந்த குழந்தைக்கு என்ன நடந்ததுன்னா உயிர் போயிடுச்சு. சூனமித்தியால் கொண்டு வந்தாங்க. மறுபடியும் எலியா தங்கின ரூம்ல போய் போட்டாங்க. இப்ப எலியா வராரு. 2 வசனத்தை மட்டும் வாசிப்போம். 2 ராஜாக்களுக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்துல 33ல இருந்து வாசிக்குமா பார்க்கலாம். உள்ளே போய் தங்கள் இருவருக்கு பின்னாக அவன் கதவை பூட்டி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாய் மேலும் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகள் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்துக் கொண்டான். அப்போது பிள்ளையின் உடலானது அனல் கொண்டது. அவன் எழுந்து அவன் அறை வீட்டுல அங்க இங்க உலாவி மறுபடியும் 2வது தடவை வரான். அல்லேலூயா. முதல் தடவை உயிரற்று கிடக்கிற பிள்ளைகளுக்கு மறுபடியும் உயிரை கொடுக்கிறது. மறுபடியும் பிள்ளை அண்டிக்கு வந்து அவன் மேல் குப்புறப்படுத்தான். அந்த பிள்ளை 7 தரம் தும்பி அல்லேலூயா 2வது முறை போறான். மறுபடியும் அதே காரியத்தை செய்யறான். மரித்து கிடக்கிற பிள்ளை உயிரோடு கூட எழுந்தது. அல்லேலூயா. இதே காரியம்தான் அல்லேலூயா இன்னொருவருக்கும் நடந்தது. யார் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நாகமான் வந்தாரு. முதல் தடவை வர சொல்ல எப்படி வராரு தெரியுங்களா? ரொம்ப உயரமா வந்தாரு. எலிசா விட்டு வாசலுக்கு வந்துட்டாரு. ஆனா குதிரையை விட்டு கீழே இறங்கல. அவர் உடனே ஆலமிச்சு சொல்றாரு, அவனை அப்படியே போக சொல்லு, யோர்தான் நதி இருக்கும், நதியில போய் குளிச்சுட்டு வர சொல்லு. குளிச்சுட்டாரு. திருப்பி வந்தாரு. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போமா? 5வது அதிகாரத்தில் 15லிருந்து வாசிக்குமா பார்க்கலாம். தன் கூட்டத்தோடு எல்லாம் திரும்பி 2வது தடவை வரான். அவனுக்கு முன்பாக முன்னாடி எப்படி நின்னாருன்னு சொல்லிட்டு நீங்க முன்னாடி போய் வாசிச்சு பாருங்க, தெரியும். நேரம் முடிஞ்சிச்சு. இப்போ 2வது குதிரையை விட்டு கீழே இறங்கிட்டாரு. இறங்கி அவர் ஒரு காரியம் செய்யறாரு. அதையும் வாசிச்சிருங்க. வாசிங்க தொடர்ந்து. திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கு வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்பொழுது உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கையை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகின்றேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணினான். அப்பொழுது நாகமான், ஆனாலும் இவர் என்ன கேட்கிறாரு? அல்லேலூயா. ஒரு ஆவி பாருங்க, எலியாவின் இடத்திலே இருந்த ஆவி எலிசாவை பிடித்துக் கொண்டது. இடுப்பளவு அவனை ஆயத்தப்படுத்திக் கொண்டே போகிறது. அல்லேலூயா. அவனிடத்திலே கடந்து வருகிற ஒரு மனுஷன் நன்மையை பெற்றுக் கொண்டான். அவன் கேட்கும்போது சொன்னான், எனக்கு இரட்ட தனியா கொடுங்க. அல்லேலூயா. இப்ப இடுப்பளவு அபிஷேகம் எப்படிப்பட்டதான்? அது உன்னை இரட்டத்தனையாய் செயல்பட வைக்கத்தக்கதாகத்தான் தேவன் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நான் இன்னும் மூழ்கி நீந்தத்தக்கதாக அனுபவத்தில் கடந்து செல்ல வேண்டுமானால் தேவ சமுத்திரம் இப்போ ஒப்பு கொடுக்க போற எல்லாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. ஆண்டவரே, இம்மட்டும் நாங்கள் பார்த்த காரியங்கள் ஒருவேளை எங்கள் வாழ்க்கையை மாற்றுவதாய் இருக்கட்டும். ஆண்டவரே, எலியாவிடத்திலிருந்து எலிசா ஆவியை கேட்டான், பெற்றுக்கொண்டான். அது ஆண்டவருக்கு பிரியமாய் மாறினது. நாங்களும் பிரியமுள்ள பிள்ளைகளாய் மாறத்தக்கதாக அந்த இரட்டத்தனையான அபிஷேகங்கள் மீது கடந்து வரத்தக்கதாக கர்த்தரிடத்துல எல்லாம் கேட்க போறோம். எல்லாம் ஒப்பு கொடுத்து